सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्याणिमान परम பாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீ 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 ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரணும் இல்லையா. அந்த ராமநாமம் அது ஒரு பெரும் பாக்கியம். அது புண்ணியத்தினால கிடைச்சதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் புண்ணியம் நம்மளுக்கு அவ்வளோ இருக்கா இல்லையா நம்மளுக்கு சந்தேகம்தான். ஏன்னா நம்ம அவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்கிறோமே. அப்போ எவ்வளோ பாவம் தான் நிறைய பண்ணிக்கிற மாதிரி தோணுது. புண்ணியம் நிறைய பண்ண மாதிரி தோணலை. புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தால் நம்ம இவ்வளோ துன்பங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பார்த்தா பாக்கியம்னு தோன்றுறது. வேறு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்குது. மகானுடைய கடாட்சத்தினாலையும் மகானுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் பகவானுடைய கிருபையினாலும் தான் காரணம். பகவான் நாமா சொல்கிறது லேஸில் அது பகவான் நாமா. என்னென்னவோ சொல்கிறாங்க. இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவ்வளோ தபஸ் பண்ணிக்கணும், இவ்வளோ புண்ணிய தீர்த்தங்கள் யாத்திரைக்கு போயிருக்கணும், தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ணியிருக்கணும், தான தர்மங்கள் பண்ணியிருக்கணும், குளம் கிணறு வெட்டுறது போன்ற போர்த்தம் இஷ்டன்ற அந்த தர்மங்கள்லாம் செய்திருக்கோம். என்னென்னவோ சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க பாட்டுக்கு. அவ்வளோ பண்ணியிருப்போன்னு நிச்சயமாக டவுட்டு தான். அவ்வளோ புண்ணியம்லாம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் மற்றவங்கள சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் எப்படி நாம வந்தது? அதுதான் ஏதோ ஒரு கிருபா கடாட்சம் பழிச்சு போட்டோம் அப்படின்னு மகான்களுக்கு கிருபை பண்ணதோ இல்லை பகவானுடைய கிருபையோ ஏதோ ஒன்று தான் காரணம். இல்லை நம்ம முன்னோர்களுடைய அவங்க பண்ணியிருக்கலாம் புண்ணியம். நம்ம முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருக்கலாம். அந்த முன்னோர்கள் மூதாதையர்கள் நம்ம தாத்தா பாட்டி அது மூதாதையர்கள் அதுக்கு முன்னாடி தாத்தா அப்படி வம்ச பரம்பரையில் அவங்க ஏதாவது புண்ணியம் பண்ணிடுறது அதில் ஏதாவது விற்று நம்ம மேலே அப்படி விழுந்துச்சுன்னா அவங்களுடைய கிருபா கடாட்சம் ஒருவேளை அவர்கள் அனுகிரகத்தினால அந்த வம்சத்தில் வந்ததுனால ஒருவேளை நமக்கு ராம ராமான்னு இன்னைக்கு கிருஷ்ணராமா கோவிந்தான்னு சொல்ல முடியுதா என்னன்னு தெரில. ஏதோ ஒன்று. ஆனால் நிச்சயமாக என் சாமர்த்தியம் கிடையாது. நிச்சயமாக நம்ம சாமர்த்தியம் சொன்னால் அது தப்பு. நம்ம அந்தளவுக்கு சாமர்த்தியசாலி கிடையாது, அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. அடியன் ஆரம்பத்தில் எத்தனையோ மகான்களை போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய மகான்களை தரிசனம் பண்ணியிருக்கேன். இப்போ சில மகான்கள் இன்றைக்கி இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் பெரிய பெரிய மகான்கள்லாம் போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். திருவண்ணாமலையில் போய் பெரிய பெரிய மகான்களில் தரிசனம் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய மகான்கள் திருவண்ணாமலையில் அவங்களுடைய கிருபா கடாட்சத்துக்கு அடியன் பாத்திரம் ஆகிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது திருவண்ணாமலையில். அப்புறமா இங்கேயே நம்ம நிறைய மகாத்மாக்களை தரிசனம் பண்ணியிருக்கோம். அண்ணாக்களை போயிருக்கேன், ஸ்ரீ அண்ணாக்களை போயிருக்கேன். 2-3 தடவை போய் அவர்களை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அது ஒரு கிருபா. அவங்களுடைய பார்வையே போன ஆசீர்வாதம் தான். ஒரு பாகவத புஸ்தகத்துலேயும் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி நம்மளை ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. காஞ்சி மகா பெரியவருடைய ஆசீர்வாதம் சின்ன வயசுலேயே கிடைச்சிது எனக்கு. குழந்தையிலே அம்மா அழைச்சின்னு போய் காஞ்சி மகா பெரியவர்கள் அது காமாட்சி அம்மா கோயிலில் எல்லோரும் குங்கும பிரசாதம் கொடுத்துனுங்க. அங்கே பக்கத்தில் யானை இருக்கும். அதெல்லாம் சின்ன வயசில் அது அவ்வளோ ஞாபகம் இல்லை, கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அங்கே பெரியம்மா வீடு இருக்குது காஞ்சிபுரத்தில். அங்கே நாங்கள் போவோம். அப்போ போகும்போது எங்கள் அம்மா அங்கே அழைச்சின்னு போய் காஞ்சி மடத்துலேயும் போயிருக்கோம், காமாட்சி அம்மா கோயிலையும் போய் அவரை தரிசனம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன் அவரை. அப்போது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அங்கே குங்கும பிரசாதம் கொடுப்பாராம். அப்போ எங்கள் அம்மா அழைச்சின்னு போயிருக்காங்க. எத்தனையோ தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன். ஆனால் சின்ன வயசில் ஞாபகம் இல்லை, ஆனால் அவரை பார்த்துருக்கேன். ஆனால் எத்தனையோ தடவை நான் பார்த்துருக்கேன்னு எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால் மகான்களுடைய பெரிய பெரிய மகாத்மாக்களுடைய
அனுகிரகத்துக்கு அடியன் பாத்திரமாகிற பாக்கியம் கிடைச்சது. அவங்களாம் அவதரித்த இந்த காலத்தில் நாமளும் பிறந்திருக்கோன்னா அது பெரும் பாக்கியம் தானே. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் அது மாதிரி இன்னும் சில மகாத்மாக்கள்லாம் பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து இப்போ ரீசெண்டாக சில மகாத்மாக்களை போய் பார்க்கும்போது பாகவதத்தில் தான் அடியனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட்டை இருக்கும்போது பாகவத ராமாயணத்தில் தான் அடியனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த பாகவத ராமாயணம் வந்து பாராயணம் பண்ணனா ரொம்ப பிடிக்கும். அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள்லாம் பாராயணம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். பாராயணம் பிடிக்கும். அந்த கதா காலட்சேபம் கேட்டேன்னா உட்காந்துரும் அப்படியே ஸ்டன்னாக. 2 வேளை பிரவச்சனம் பண்ணுவார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அப்படியே ஆணி அடித்த மாதிரி உட்காந்துருவேன். அந்த கதைகளை கேட்கறதுல அவ்வளோ டேஸ்ட்டு. கதாசிரவணம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 வேளை பிரவச்சனம்னா உட்காந்துருவேன். அதுதான் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலையெல்லாம் லீவ் போட்டு 7 நாள் அங்கே டேரா போட்டுருவேன். அங்கே சப்தாகம் முறைப்படி அப்படி பாகவதம் கேட்பேன். அவ்வளோ ஸ்ரத்தை, அவ்வளோ ஆசை பாகவதத்தில். அப்படியேப்பட்ட அந்த அவதாரங்கள்லாம், வராக அவதாரம் அப்படி சொல்லுவார் வர்ணித்து, வாமன அவதாரம் அப்படி பிரம்மாண்டகரமாக, திரிவிக்ரம அவதாரம் பிரம்மாண்டகரமாக சொல்லுவார். கிருஷ்ணனுடைய லீலைகள் அப்படி ரசித்து சொல்லுவார். அதெல்லாம் கேட்கும்பொழுது ஆனந்தமாக இருக்குது. எனக்கு பாகவதம்னா எனக்கு ஒரு பைத்தியம், பாகவதம்னா ஒரு பித்து. அது மாதிரி அதனால் அந்த பித்து பிடிச்சதுனால இந்த பாகவத ராமாயணத்துலேயே ஊறிட்டதுனால அதுலேயே அந்த ராமாயணம் கேட்டாலும் ரொம்ப பிடிக்கும். அந்த உருகி ராமர் அங்கே புலம்புந்து சீதையை நினச்சி புலம்புது. ராமரை நினச்சி தசரதர் புலம்பி பிராணம் பிரிஞ்சுது. ஜடாயு வந்து அப்படிப்பட்ட தன் பிராண தியாகம் பண்ணி ராமருக்காக அப்படின்னு போனால் நிறைய அது ஒரு மயக்கு, அது ஒரு போதை. அந்த போதையில் போயிட்டோம்னா இந்த ராமாயணத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்தில் பண்ண வீரதர பராக்கிரம செயல்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்தா அப்படியே மனசு என்னன்னா நம்ம உடம்பு அப்படியே நிற்காது. உடனே போய் பாகவதம் படிச்சிடணும், உடனே ராமாயணம் படிச்சிடணும், அந்த ராமாயண சுந்தரகாண்டம் போய் படிக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் போய் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்கும். இதில் ஊறி போனதுனால எனக்கு நாமத்தில் அவ்வளோ ருச்சி ஏற்படலை. இப்போ நாம தனியாக சொல்லுன்னா எனக்கு ருச்சி ஏற்படலை. எனக்கு பாகவதம்லாம் ரொம்ப பிடிக்கும், ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். கதைகள்லாம் ரொம்ப மயக்குது இல்லையா நம்மளுக்கு. கிருஷ்ண லீலைகள்லாம் யாருக்கும் பிடிக்காது. நவநீத லீலைன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நவநீத லீலைகள், மிருதபக்ஷண லீலை, பிரம்மமோகன லீலை, கோவர்த்தனோத்தாரண லீலை, காளியநர்த்தன லீலை, ராசலீலை யாருக்கு பிடிக்காது? இதெல்லாம் யாருன்னா பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? நிவிருத்த தர்ஷை உபகீயமானாத்து நிவத்த தர்ஷ உபகீயமானத்து பவௌஷதாத் சோத்திர மனோபிராமாத்து அப்படின்னு சொல்கிறார். பவ ஔஷதமாக பிறவி பிணியை போக்கக்கூடிய லீலைகளாம் அதெல்லாம். சோத்திர மனோபிராமாத்து இல்லறவாசிகளுக்கு மனசு ரம்யமாக இருக்கக்கூடியதான். நிவிருத்த தர்ஷை சன்னியாசிகள்லாம் கேட்கக்கூடிய லீலைகளாம் அது மோட்சத்துக்கு உபாயமாக இருக்கக்கூடியதான் கிருஷ்ண லீலைகளானது. நிவிருத்த தர்ஷை உபகீயமானாத்து பவௌஷதாத் சோத்திர மனோபிராமாத்து உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து புமான் விரஜ்யேன வினா பசுக்னாத்து உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து. உத்தம ஸ்லோகனுடைய குணங்களை யார் கேட்க மாட்டான்? பசுவை அதாவது என்னென்னா மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்களுக்கு தான், கோவதம் பண்ணுறவனுக்கு தான் கோபாலன் கதை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாருங்க மகான்கள். அப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கு. அப்படின்னா யாருக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காதுன்னா உத்தம ஸ்லோக குணானுவாதாத்து. அவனுடைய குணங்களை பற்றி பேசுறது யாருக்கு பிடிக்காது? போதனைக்கு கூட மோட்சம் கொடுத்தானே, அப்படிப்பட்ட குணங்கள் உடையவனாச்சே. தன்னை கொல்ல வந்த போதனைக்கு கூட தாயின் ஸ்தானத்தை கொடுத்தானே பகவான் கிருஷ்ண பரமாத்மா. அப்படின்னா அந்த கதைகள் யாருக்கு பிடிக்காது? ரம்யமாக இருக்கு இல்லையா? யாருக்கு பிடிக்காதுன்னா வினா பசுக்நாத். எவன் தன்னை ஆத்மாவை நரகத்தில் தள்ளிக்கணும்னு நினைக்கிறான். அபசுக்நாத் 2 அர்த்தம். அது பசுக்நாத் அபக்ஷுநாத். பசுக்நாத்னா பசு கோவதம் பண்ணுறவனுக்கு தான். ஆமாம், கோவதம் பண்ணி சாப்பிட்ற மாம்சபக்ஷணம் பண்ணுறவங்களுக்கு தான் மெயினாக சொல்ல போனால் கிருஷ்ணன் கதை பிடிக்காது. அபசுக்நாத் எவன் தன் ஆத்மாவை நரகத்தில் தள்ளிக்கணும்னு நினைக்கிறானோ, மோட்சம் அடையணும்னு ஆசைப்படலையோ அவனுக்கு தான் கிருஷ்ண கதை பிடிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகத்தில். பாகவத ஸ்லோகம்லாம் ரம்யமாக இருக்கும். இருந்தாலும் எப்போ இதிலேயே மோகத்தில் இருந்ததுனால இந்த பாகவத மோகத்தில் இந்த போதையிலேயே இருந்துட்டேன். பாகவதம் போதை, திருப்பி ராமாயணம், திருப்பி பாகவதம், திருப்பி ராமாயணம், திருப்பி பாகவதம், இந்த போதையிலேயே இருந்ததுனால நாமத்தில் கவனம் செலுத்தலை. நாமத்தை சொல்லுவேன், ஏதோ கொஞ்சமாக சொல்லுவேன். அதெல்லாம் ஃபுல்லாக பாகவத ராமாயணத்திலே பாராயணத்தில் இறங்கிடுவேன். நான் யூடியூப்பில் பார்த்தா தெரியும், நிறைய பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி யூடியூப் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பாராயணங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கங்கே போய் பாராயணம் பண்ணியிருக்கோம். அப்போ உபன்யாசமும் நிறைய பண்ணியிருக்கோம் பாகவத ராமாயணம். இதில் தான் சத்தை. அப்படி இருக்கும்போது இது வீண் போகுமா? இந்த பாகவத ராமாயணம் நம்ம பாராயணம் பண்ணோன்னா அது வீண் போகுமா? அதுக்கு ஒரு பலன் கொடுக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது சில மகாத்மாக்களத்தெல்லாம் போனேன். மகாரண்யம் சத்குரு முரளிதர சுவாமிஜி சொன்னார்,
நாமத்தை பிடிச்சிக்கோ, ராதே கிருஷ்ணா சொல்லு, ராதே கிருஷ்ணா, வேறு எதுவும் பேசாத, நாமத்தை மட்டும் சொல்லு, வேறு எதுவும் பேசாத அப்படின்னாரு. அங்கே கேட்பேன், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன் கொஞ்ச நேரம். அப்புறம் மறுபடியும் பாகவதத்தில் மனசு மாயங்கும், மறுபடியும் பாகவதத்திலே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். திரும்பியும் போனோம்னா ஏகாதசிக்கு போனோன்னே நம்ம அபிஷேகம் பண்ண பால் கொடுப்பாரு. என்ன நாம சொல்கிறியா? சொல்கிறேன் சுவாமி. பொய் தான், ரொம்ப சொல்லலை, நாம சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் நேரம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் பாகவத ராமாயணத்தை தான் பாராயணம் பண்ணுறேன். பொய் இல்லை, நாம சொல்கிறேன், அதான் ரொம்ப நேரம் சொல்லலை. அவர் சொல்கிற மாதிரி ஸ்ரத்தையாக நிஷ்டையாக நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறது சொல்லலை. அப்போ எத்தனையோ தடவை அவர் சொல்லி பார்த்தார். அப்புறமா என்ன பண்ணார் தெரியும், நான் கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா இதில் போனேன், இஸ்கான் இதில். அதில் போனோடனே அது அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில. மகாராஜ் சத்குரு முரளி சாமி அவர்கள் மறுபடியும் போனேன். என்ன சொல்கிறாரு, நான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான் மாற்றி சொல்லிட்டு இருப்பியா? நான் குழம்பினே இருப்பியா? ஒரு ஸ்டடியாக இருக்க மாட்டியா நீ அப்படின்னாரு என்ன. சரி சாமி, எனக்கு ஆமாம், எனக்கு குழம்புறேன் சாமி, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொன்ன அவர்கள். அவர் என்ன சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் அப்புறமா அமிச்சார். சரி, முன்னாடி நாமத்தை சொல்லு, ஒழுங்காக நாமத்தை சொல்லு அப்படின்னாரு திருப்பி. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், நாமத்தை சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் பிரசாதம் வாங்கின்னு வந்துட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு பாகவத புஸ்தகம் வாங்குறது, அவர்களே போய் சைன் வாங்குறது. நான் தான் பாகவத ராமாயணத்தை நாமா சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர்களே அந்த மடத்துலேயே கீதா பிரஸ் எடிஷன் பாகவதம் விற்கிறாங்க. அந்த பாகவத புஸ்தகம் வாங்கி போய் அவர்கள் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், சைன் போட மாட்டேன்ட்டார். சைன் போடல, என்ன அப்படியே சும்மா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். சரி எடுத்தும் போட்டார். சைன் போட மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அவர் தான் முன்னாடி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார், 2-3 தடவை நான் போயிருக்கேன் அப்படின்னா சொன்னார், நாமாவை பிடின்னு திருப்பி பாகவத புஸ்தகத்தை புதுசாக ஏற்கனவே புஸ்தகம் இருக்குது பாகவதம் எங்களை. மறுபடியும் நான் புது புஸ்தகம் பார்த்தா ஒரு ஆசையாக இருக்குது, அது வாங்கணும்னு தோணுச்சு. ஒரு புக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் மூலபாராயணம் பண்ணுறதுக்கு கூட வச்சு யாருன்னா கொடுக்கலாம் இல்லையா புஸ்தகம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கி மடத்தில் எடுத்து மறுபடியும் புஸ்தகம் வாங்கி அவர்களுக்கு நீட்னா என்ன பண்ணுவார். சரி அப்படியே தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரி எடுத்துன்னு போனார். எழுதி கொடுனேன், அதெல்லாம் எழுதிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஏதாவது எழுதி கொடுப்பார்னு நினச்சேன். அவர் பாட்டுக்கு நான் பண்ண தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். போதும் அப்படின்ட்டார். சரி ஓகே, நான் பாட்டு புஸ்தகம் எடுத்துன்னு வந்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ண, எனக்கு இது போல் உபன்யாசம் பண்ண தான் எனக்கு ஆசை, இது மாதிரி பாகவத ராமாயணம் தான் ஆசை அப்படின்ட்டு மறுபடியும் போய் சொல்கிறேன் அவர்களை. நாமா நிறைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி அனுப்பிச்சிட்டார். திருப்பி நாமா சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவர்னா அடிக்கடி நாமா சொல்லுன்றாரு. நம்ம என்னன்னா பாகவதம் தானே நமக்கு ஆசை, ராமாயணம் தானே ஆசை, இவர் நாமா சொல்லுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் நாமா சொன்னேன். ஆனாலும் பாகவதத்தில் ஒரு மாய்க்கு, ஏன்னா குருஜிகளை சொல்லிட்டாரு, குருஜி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின்னு சரி அவர் சொன்னாருன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்கணுன்ட்டு வீட்டில் நாமா சொல்லுவேன் திருடமா. ஒரு ஹவர் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைம் வேறு பார்த்தா ஒரு முள் இருந்து அந்த 5 நிமிஷம் போகிறது பெரிய விஷயமா இருக்கும், குதிரை கொம்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது நாம ஹரே ராம 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 ஹரே சொல்ல முடியல, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு ராமநாமா தான் ரொம்ப பிடிக்கும். ராமநாமா சரி இவர்கள் இவர் அதுதான் சொன்னார், ஆனால் ராமநாமா சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி கொஞ்சம் ராமநாமா சொல்லி பார்ப்பேன். போர் அடிக்கும், 5 நிமிஷம் மேலே சொல்லவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தேன் சரி நம்ம பாகவத்துக்கே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாகவத்தில் உடனே போய் எதனா ஒரு லீலைகள் எடுத்து படிப்பேன். உடனே ஒரு வாமன அவதாரம், எனக்கு வாமன தான் ரொம்ப பிடிக்கும், உபேந்திர அவதாரம் ரொம்ப பிடிக்கும், அதை படிப்பேன். உடனே நரசிம்ம அவதாரம் இல்லை, அது பிரகலாதம் உபதேசம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை எடுத்து படிப்பேன். இதில் ருச்சி நம்மளுக்கு, அதில் போய்ட்டோடனே அப்படியே அந்த இதுலேயே போய்ட்டோம், மனசு மயங்கிட்டோம். அதுதான் அப்படியே பாகவதத்தில் மறுபடியும் போனேன்னா அவர் தரிசனம் பண்ணேன்னா பேசவே மாட்டார். அவருக்கு எல்லாமே தெரியும், உட்காந்த இடத்துல எல்லாம் தெரியும் அவருக்கு. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், நான் நாமா சொல்கிறேன், நான் சொல்லியா எதுவும் சொல்ல மாட்டார். உடனே பால் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அவர் பாட்டுக்கு ஒன்றும் எதுவுமே பேச மாட்டார். முன்னாடியாவது 2-3 வார்த்தை பேசியிருந்தார், இப்போ சரியாக பேச. பாகவதம் படிக்கிறேன், ராமாயணம் படிக்கிறேன்னா நீ படி, ஆனால் நாமா சொன்ன ஏன் சொல்ல. அப்புறம் ஒரு தடவை போனேன், மறுபடியும் என்ன பண்ணு, இதுதான் தப்பு. ஆனால் எனக்கு நான் இதில் தானே மோகம். திருப்பி என்ன பண்ண, ராமாயண புஸ்தகம் வாங்கின்னு போய் அதில் போய் அவர் சைன் போட சொல்லி கேட்டேன். அப்போ என் கூட ஒரு முத்துன்னு ஒரு பையன் என் கூட வந்தான். மறுபடியும் அதே மகாராணி சத்குரு முரளிதர் சுவாமிஜிகளை போனேன். குருஜிகளை போனவொடனே குருஜி என்ன பண்ணார், பார்த்தார். மறுபடியும் புஸ்தகத்தை நீட்டுறானே, இவன் புதுசாக பாகவதம் புஸ்தகம் போது எடுத்து காட்டினானா, இப்போ ராமாயண புஸ்தகத்தை காட்டுறானே. நான் தான் நாமா சொல்லுன்னு சொல்லியிருக்கேன், இவன் மறுபடியும் பாகவத ராமாயணம்னு இருக்கான்னு. சரி அப்போ நம்ம பாகவதத்தில் கிருஷ்ணா பிளஸஸ் யூ அப்படின்ட்டு எழுதி அனுப்பிச்சிட்டாரு.
அப்போ ஒரு தடவை இப்போ ராமாயணத்தும் போயிருக்கேன்ல லாஸ்ட்டில், இப்போ ராமாயணத்தும் போனோடனே ராமாயணத்தை பார்த்து என்ன பண்ணாரு, சரி அப்படியா குடுராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமாயண புஸ்தகத்தை வாங்கி என்ன பண்ணாருன்னா, நாமம் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை. இன்னைக்கு கூட அந்த புஸ்தகம் இருக்குது, நான் காண்பிக்கிறேன். யாருன்னா ஓணுன்னா சொல்லுங்கள். குருஜி எழுதி கொடுத்த அந்த கையெழுத்து அப்படியே இருக்குது. கீழே வந்து முரளிதர சுவாமிஜி அப்படின்ட்டு எழுத்து போட்டு கொடுத்துட்டார். என்ன சொல்கிறாரு, நாமும் சொல்வதை தவிர வேறு கவனம் தேவையில்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். எழுதி கொடுத்துட்டார். ராமாயண புஸ்தகம் வாங்கினேன். பரவாயில்ல, சரி நாம சொல்கிறது வேறு கவனம் தேவையில்லை. சரி நம்ம திடமாக நாம சொல்லுவோம். ஹரே ராமா என்ன சொல்லுவோம், ராமநாமா சொல்லுவோம். ராம 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 சொல்லுங்க. நாம சொல்கிறதுல வேறு கவனம் இருக்கக்கூடாது. ராம 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 ஹரே கிருஷ்ணா இருந்தேன். எங்கே கவனம் இருக்காது, இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தான் டக்குனு ராமாயணம் பாராயணம் பண்ணலாமே, ஒரு நவாகம் பண்ணிடலாமே, அவ்வளோதான். ஏன்னா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த புஸ்தகம், அது புஸ்தகத்துலேயே ஒரு பாராயணம் பண்ணிடலாமே. அப்புறம் அவர் சொல்கிற மாதிரி நாமத்தை திருடமாக அப்புறமா பிடிச்சிக்கலாம். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தார் இல்லையா, அது சாணித்து அவர் ஸ்பர்சம் பட்டு இருக்கு இல்லையா, சரி அந்த புஸ்தகத்தில் ஒரு பாராயணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உடனே வருது நவாக பாராயணம் நல்லபடியாக படித்து முடிஞ்சுது. நல்ல விஷயந்தான் ராமாயணம். ஆனால் அவர் சொன்னதை நான் செய்யலை. ஓப்பனாக சொல்ல போனால் அதான். ராமநாமா சொல்லியிருந்தேன், ஹரே ராமா சொன்னேன், எந்த நாமத்தான் சொல்லுன்னாரு, அது பற்றி இல்லை. ஹரே ராமா தான் சொல்லுனார், ராமநாமா சொல்லி எதனா சொல்லுன்னாரு. ஆனால் அவர் அதான் சொன்னார், எந்த நாமா சொல்லு அப்படின்னு தான். நாமா சொல்லு, அவன் மொத்தம் நாமா சொல்லுன்னு தான் சொல்லுவார். இதில் நீ ஹரே ராமா தான் சொல்லணும், நீ ராதகிருஷ்ணா தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். நாமா சொல்லு, அதுதான் சொல்லுவார் அவர். எங்களை தான் சொல்லு, நாமாவை பிடிச்சிக்கோ, நாமா சொல்லு அப்படின்றார். இது எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, இது 5-6 தடவை சொல்லியிருக்காரு எங்களை. திருப்பி என்ன பண்ணுறேன், நாமா சொல்லுவேன், கொஞ்ச நேரம் எனக்கு போர் அடிக்கும், உடனே பண்ண உண்மையை சொல்கிறேன், யதார்த்தமான விஷயத்தை யதார்த்தமாக பேசுகிறேன் சொல்லுவார். உடனே என்ன பண்ண, மறுபடியும் பாகவதம் ராமாயணம் மறுபடியும் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான் பாராயணத்தில் அது ஒரு சுகம் இருக்குது அந்த பாராயணத்தில். அது பாராயணம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். பாராயணம் பண்ண கொஞ்சம் ஸ்டெமினா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஸ்டெமினா நம்மளால் ரொம்ப ஒரே ஆள் பாராயணம் பண்ணுறது முடியாது இல்லையா. ஆனால் தாக்குப்பிடிச்சி எப்படியாவது ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சாகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு முடிப்பேன், அது ஒரு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் நல்லா சுகமாக இருக்கும் பாராயணம் பண்ணுறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், பாராயணம் பண்ணி முடித்த உடனே அடுத்தது பார்த்தேன், அப்புறமா ராமநாமா எங்கே சொல்ல வரோம், இன்னொரு பாராயணம் பண்ணிடலாமே ராமாயணத்தை, இன்னொரு நவாகம் பண்ணிடலாமே, மறுபடியும் நவாகம். அப்படியே முடிஞ்ச 2வது நாளே மறுபடியும் ராமாயண நவாகம். அப்புறம் எங்கள் நாமா சொல்கிறது, இப்படி காலம் போச்சு. இப்போ அந்த மகாத்மா சொன்னதை நான் எடுத்துக்கலையா, விட்டுட்டேன். ஆனால் அவர் எழுதி கொடுத்துட்டார், நாம சொல்கிறதால வேறு கவனம் தேவையில்லைன்னாரு. எனக்கு வேறு கவனம் தான் முக்கியமாக வருது, நாம சொல்கிறது தான் வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது, நாம சொல்கிறது தவிர வேறு கவனம் இல்லை, தேவையில்லைன்னு சொன்னாரே தவிர எனக்கு சொல்ல போனால் கஷ்டம். நாமத்தை தவிர மற்ற எல்லா கவனமும் வருது, எனக்கு எல்லா கவனமும் வருது, ஆனால் நாம சொல்ல வரமாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணேன், மாம்பழத்துக்கு போனேன். அவர்களை போய் என்ன பண்ணேன், அவர் பெரியவர், மாம்பழம் ராமநாமான்னு சொல்லுவாங்க அவரை. அவர் பேர் வந்து ஏகாம்பர சுவாமிகள். பேர் சொல்லுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. ரொம்ப பெரியவர் அவர், அண்ணாருடைய சிஷ்யர். அப்படியேப்பட்ட கடைசியில் அவர் போதேந்திராவுடைய படத்தை வச்சு அங்கே ராமநாமம் மட்டும்தான் அங்கே எப்பொழுதும் ஒலிக்கும் மாம்பழத்தில். அங்கே தான் நம்ம போயிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ராமநாமம் தான் ஆரம்பத்துலேருந்தே. அந்தந்த மடத்துக்கு போனதால் அவங்க ஹரே ராமா சொல்கிறோம். இப்போ இஸ்கானில் போனால் நம்ம ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறோம் கூட, அவங்களோட சேர்ந்து தான் நம்ம ஒத்து போனோம். இப்போ அதனால் குருஜி சொல்கிறேன் ஹரே ராமா சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் என்னன்னா ஹரே ராமா தான் சொல்லணுன்ட்டு பிடிவாதம் படிக்கல. நீ ராமநாமா சொல்லிட்டு ராமநாமா சொல்லிக்கோ, உன் இஷ்டம் தான். அப்படி தான் அவர் என்ன பண்ணார், நாமா சொன்னால் போதும் தான் அவர் சொன்னார். அவர் அதனால் எந்த நாமாவனா சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கும்பலில் இருக்கும்போது அவங்கள அனுசரித்து தான் நம்ம நடக்கணும். அதனால் ஹரே ராமா சொல்லுவேன் நான் கூட. அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ணா இது போவேன் இஸ்கானுக்கு, அங்கேயும் போனால் ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன். அது மாதிரி மாறி மாறி இருந்த காலம். அப்புறமா பார்த்தேன், ஏன் நம்மளுக்கு அதில் போய் ஒரே நாமத்தை படிப்பேன்னு சொல்லி ராமநாமம் படிக்கலான்னு பிடிச்ச உடனே ராமநாமா நமக்கு இங்கே பாடினது தான் நாம வீட்டாண்டே பாடினது. அப்புறமா என்ன பண்ணாங்க, சரி ஓகே ராமநாமா சொல்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தா மாம்பழத்துக்கு போனால் அங்கே அந்த மகாத்மா தரிசனம் பண்ணேன். அந்த மகாத்மா இப்போ தான் புதுசாக தெரியும் இல்லை, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். அவர் 20 வருஷம் முன்னாடியே ராமாயண புஸ்தகம் நாங்கள் வாங்கிறதுக்கு போகும்போது அவர் அப்போ தான் சொல்லுவார், இந்த ராமாயணம்லாம் படிக்கிறது நல்லது தான், ஆனால் ராமநாமா சொல்லுன்னு அப்போவே எனக்கு நிறைய சொல்லியிருந்தார். எத்தனையோ தடவை போகும்போதெல்லாம் ஒவ்வொரு புஸ்தகம் அங்கே வாங்கிறதுக்கு போகும்போதெல்லாம் நாமா சொல்லு ராமநாமா சொல்லு அப்படி அதை தான் சொல்லுவார். நோட்டு எழுது ராமநாமா ராமநாமா சொல்லுன்னு எத்தனையோ தடவை சொன்னார். அது காதில் வாங்குவேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன். மறுபடியும் ராமாயணம் படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, இதில் தான் எனக்கு மோகமே. இந்த போதிலேயே இருந்ததுனால இந்த நாமா சொல்கிறதுல கவனம் செலுத்தலை. அப்புறம் பார்த்தா
மாம்பழத்துக்கு போனவுடனே நான் எனக்கு இந்த ராமாயண பாகவதம் உபன்யாசம் பண்ணுறதுல எனக்கு ஆசை, அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறேன். ஏன் அதோட நாமா சொல்லலாமே, நீ நிறைய நாமா சொல்லலாமே. நாமா சொல்கிறேன், ஆனால் அந்த பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணுறது, அது உபன்யாசம் வந்து அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அதுதான் அவர்களை பிரார்த்தனையாக வைக்கிறேன். திருப்பி அதுதான் பிரார்த்தனையாக வைக்கிறேன். பாகவத ராமாயணம் உபன்யாசம் பண்ணால் பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ண எனக்கு அதுதான் ஆசையாக இருக்குது, அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அதை தான் திருப்பி கேட்குறேன். அவர் சொல்கிறாரு என்னன்னா நாமத்தை பிடிச்சிக்கின்றாரு, நான் மறுபடியும் நான் இதை தான் பேசுகிறேன். அப்போ அவர் சிரிச்சிட்டார். சரி ஓகே, இவன் வந்து கொஞ்சம் பட வேண்டியது இருக்குது, கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்தா அவர் ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் நாமத்தை சொல்லு. அவர் தான் எனக்கு அதிகமாக சொன்னது. மாம்பழம் பெரியவா இருக்கா இல்லையா, அவர் தான் அதிகமாக நாமா சொல்லு. இந்த பாகவத ராமாயணம்லாம் மயக்கிடும் உன்னை, இப்படி தான் நாமா சொல்ல விடாத பண்ணிடும். நீ போதும் நீ படித்ததெல்லாம் அப்படின்னு. சரி, அப்போ நாமா சொல்கிறேன்னா சரி நாமா சொல்கிறேன், இப்போ பாகவத ராமாயணம்லாம் என்னை விட்டு போயிடுமா? போகாது. இல்லை, எனக்கு அதில் தான் ஒரு ஆசையாக இருக்கணும். ஆமாம், அப்படி தான் மயக்கம். அந்த பாகவத ராமாயணம் படித்ததனுடைய சாரம் தான் நீ நாமாவை பிடிச்சிக்கிறது அப்படின்னாரு அவர். இது இப்படி சொல்கிறாரு. ஆமாம், ராமாயணம் படித்து ஒரு விஷயம் கவனிச்சியா, ஆஞ்சநேய சுவாமி கடலை எதனால் தாண்டினாருன்னா, எதனால் தாண்டினார் தெரியல, ராம நாமத்தினால் தாண்டினார். ராமச்சந்திரமூர்த்தி கொடுத்த மோதிரம் இருக்கு இல்லையா, ராமநாம பொறிக்கப்பட்ட மோதிரம், அதை வச்சிருந்தார். அதனால் கடலை சுலபமாக தாண்டிட்டார். மற்றவங்களால் தாண்ட முடியல. அப்போ ராமநாமம் இருக்கும்போது தான் அவனுக்கு தான் சம்சார சாகரத்தை தாண்ட முடியும், அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சுருக்குன்னு உரைச்சிது எனக்கு அந்த வார்த்தைக்கு. அந்த வார்த்தை சொன்ன உடனே மாம்பழம் பெரியவா அவர் நிறைய உபதேசம் பண்ணியிருக்காரு எனக்கு. நாமாவோட சிறந்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லா மகாத்மாக்களும் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க, நாமா தான். யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். யோகிகள்லாம் தீர்மானமாக நிர்ணயம் பண்ணப்பட்டது நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு சொன்னார். அவள் தான் அதெல்லாம் கேட்பேன் நல்லா. அவர்கள் நிறைய நாமத்தை பற்றி நிறைய சொல்லுவார், எல்லாம் காதில் கேட்பேன். கேட்டுட்டு ஸ்ரத்தையாக கேட்பேன். அதுவும் கேட்டுட்டு வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் நாமா சொல்லுவேன். மறுபடியும் இந்த பாகவத ராமாயணம் மயக்கம், உடனே அங்கே போயிடுவேன். அப்போது தலையால் தண்ணி குடித்தா கூட இவங்களாம் இந்த மகாத்மாவில் இவரு இல்லை, மாம்பழம் பெரியவா இல்லை, குருஜி முரளிதர சுவாமிஜி இல்லை, வேறு எந்தெந்த மகாத்மாக்களையோ போயிருக்கேன். எல்லாமே நாமத்தை பிடிச்சிக்கோ இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நான் நாமத்தை தவிர மற்றதெல்லாம் பிடிச்சிப்பேன். பாகவதம் படிப்பேன், ராமாயணம் படிப்பேன், எல்லாம் படித்தேன். எனக்கு அதில் போதை, அது ரொம்ப பிடிக்கும். அதுலேயே போயிடுச்சு காலமெல்லாம். நீங்கள் வேணால் யூடியூப்லேயே பார்க்கலாம். அது ஆனால் இந்த மகாத்மாக்கள் இத்தனை பேர் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்களே, அது வீண் போகுமா? காஞ்சி மகா பெரியவர்லேருந்து ஆதியில் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ மகாத்மாக்களை கிருபானந்த வாரியாருடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கேன். முருகர் கோயிலில் வந்து கந்தபுராணம் சொல்லியிருக்கார் கிருபானந்த வாரியார். காஞ்சிபுரத்தில் கிருபானந்த வாரியார். நான் 3வது படிச்சுன்னு இருக்கேன். அப்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அந்த சமயத்தில் கிருபானந்த வாரியாருடைய ஆசீர்வாதம் பெற்றேன். அதான் சொல்ல, பெரிய பெரிய மகாத்மாக்களுடைய கடாட்சத்துக்கெலாம் அடியேன் பாத்திரமாகிற பாக்கியம் கிடைச்சிது. அப்படிலாம் போய்ட்டு திருவண்ணாமலையில் நாராயணகுருன்னு ஒருத்தர் இருந்தார், மலைக்கு மேலே இருந்தார், ஜோதி ஏற்றுற பக்கத்தில். அங்கே அவர் 9 வருஷமாக சாப்பிடாம இருந்தார். அந்த மகாத்மாவுடைய அனுகிரகம் பெற்றேன். பக்கத்தில் இன்னொரு மகாத்மா இருந்தார், அவர் அனுகிரகம் பெற்றேன். அப்புறமா அங்கே இருக்கிற மடங்கள் இருக்கிற அதுபோல் எவ்வளோ மகாத்மாவுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான இது மாதிரிலாம் மகாத்மாக்களை தரிசனம் பண்ண போயிருக்கேன். ஆனாலும் எனக்கு பகவான் தான் குருவாக மனசில் வச்சுருந்தேன். எல்லா இடத்துலையும் போல எல்லாரையும் மகாத்மாக்களாக உயர்வாக தலைமையில் சிரசு மேலே வச்சு கொண்டாடுவேன். ஆனால் எனக்குன்னு குருன்னு பார்த்தா பகவான் தான் குரு. பகவானே குருவாக ஏற்றுட்டேன். ஏற்றுட்டு அப்புறமா என்ன பண்ண தொடர்ந்து சரி மறுபடியும் பாகவத ராமாயணம் அதே போச்சு. அப்போ இவங்களாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இவங்களாம் சொன்னால் கூட நான் தான் எடுத்துக்கலையே. பகவான் நாமத்தை மட்டும் உறுதியாக பிடிச்சிக்கல. ஒரு நாள் கிளிக் ஆச்சு. அது பகவானாக பார்த்து என்னை மாற்றினான். பகவானே குருவாக ஆசிரிச்சிடல. அப்போ இவ்வளோ குருமார்கள் சொல்லி நான் கேட்கல. நாமத்தை பிடிச்சிக்கோன்னு இவ்வளோ பெரிய மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நான் கேட்கல. ஆனால் பகவானாக பார்த்து ஒரு நாள் தட்டினான். அது எப்படி தட்டினானே எது எப்படி மாறிச்சுன்னு தெரில. அப்புறமா நாமே கதி ஆகிட்டேன். ராமநாமா சொல்லுவேன். அப்புறமா ராமநாமத்துக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தேன். அப்புறமா ராமநாமம் பித்து பிடிச்சது. அப்புறமா தொடர்ந்து ராமநாமத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ அவரே ஆச்சரியப்பட்டார். நான் எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன், அப்போ ராமநாமத்துக்கு வரல, இப்போ திடீர்னு வந்திருக்கானே ராமநாமத்துக்கு. அப்போ தொடர்ந்து ராமநாமத்துக்கு போக ஆரம்பித்தேன். ராமநாமே கதி ஆகிட்டேன். அப்புறமா அதுக்கப்புறமா ராமநாமம் பித்து பிடிச்சேன். அதுக்கப்புறமா பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ராமநாமத்தில் பித்து பிடிச்சிது. தெரியும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் நம்ம பாகவத ராமாயணத்தில் மயங்கிச்சு. மறுபடியும் சத்தாகம் நவாகம் பண்ணிகிட்டே இருந்தேன்.
அப்புறமா திரும்ப ராமநாமத்திலேயே அப்புறமா கொஞ்சம் ஸ்திரமாச்சு, மறுபடியும் இதில் மயங்கிச்சு, மறுபடியும் ராமநாமம். அப்போ ராமநாமத்தை தவிர வேறு நாமா கிடையாது அப்படின்னு பிடிச்சிட்டேன். அப்படின்னு நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ண அடுத்த க்ஷணத்தில் இப்போ இவ்வளோ பேர் இடத்துல போய் எனக்கு புத்தி மாறல, பகவான் குருவாக அடைஞ்சு பகவானையே சேவிச்சோன்னே இந்த மகானுடைய ஆசீர்வாதம் எப்படி வீண் போகும்? எவ்வளோ புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க, இதை சொல்லுன்னு சொல்ல நம்மளை எத்தனையோ தடவை கண்டிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம மறுபடியும் அதே பாகவத ராமாயணம் தான் படிச்சுன்னு இருந்தேன். ஆனால் பகவானாக பார்த்து ஒரு நாள் நீ நாமத்தை பிடி, இதுதான் உனக்கு காப்பாற்றும். பாகவத ராமாயணம் படித்தது போதும், இதனுடைய சாரம் நாமா தான். அப்போது சர்வசாஸ்திரனுடைய சாரம். போதேந்திரனுடைய ரசோதையெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஆனால் மறுபடியும் ராமாயணத்துக்கு தான் வருவேன். எல்லா மகான்களுடைய ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் திருப்பி பார்த்தா ராமாயணம் பாகவதத்தில் தான் வரும் புத்தி. அப்போ பகவான் நாமத்துக்கு அப்புறமா பகவானுடைய அனுகிரகத்தால் திடீர்னு எப்படி வந்ததுன்னே தெரில, எதர்ச்சியாக வந்துட்டு. அப்போ நாமத்தையே பைத்தியமாக பிடிச்சிட்டு நம்ம தொடர்ந்து நாமத்தையே போட்டுன்னு வரோம். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் பார்த்தா பாகவதம் ராமாயணம் தான் படிச்சுன்னு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ராமத்தில் தீவிரமாக இருந்தேன், மறுபடியும் பாகவத ராமாயணத்தில் மனசு மயங்கிச்சு வந்துடுச்சு. திருப்பி இப்போ நாமத்தையே இப்போ நம்ம திருடமாக பிடிச்சின்னு இருக்கோம். யாராலன்னா பகவானால். பகவான் நினச்சாதான் உன்னை மாற்ற முடியும். க்ஷிப்ரம் பௌதி தர்மாத்மா, சீக்கிரமாக உன்னை மாற்றிடும். அப்படி பகவானுடைய அனுகிரகத்தினால மறுபடியும் நாமத்தை படிச்சுன்னு இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆரம்பத்தில் எனக்கு அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த நாமத்தை சொல்லணுன்னே தவிர ராமநாமம் தான் எனக்கு அந்தரங்கத்தில் எனக்கு ராமநாமம் தான் உயிர், ராமநாமம் தான் எனக்கு பிரியமானது. ஆனால் அதையே பிடிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாம்பழத்தில் போனோடனே கொஞ்சம் திருடமாச்சு, ராமநாமம் தான் கதின்னு. அப்புறமா பகவானை பிரார்த்தனை பண்ணின்னு ஏற்கனவே இந்த மடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ராமநாமம் தான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ராமநாமம் தான் ரொம்ப பிடிக்கும். ராமநாமம் இந்த இப்போ இஸ்கானுக்கு போனால் ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், ஹரே ராமா சொல்கிறோம், இங்கே ராமநாமத்துக்கு வந்தால் ராமநாமம் சொல்கிறோம். அப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்கிறோம், ஏன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ பாட முடியும் அப்படின்னு. அப்புறமா என்னாச்சு, மனசில் திருடமாக ஏன் நம்ம அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நாமா சொல்லணும், ஒரே நாமத்தை பிடிப்போமே, ஏக பக்தி விசிஷ்யதேன்னு பகவான் கீதையில் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு ராமநாமா பிடிச்சிட்டேன். ராமநாமா பிடிக்க ராமநாமமே கதி, இனிமேல்ட்டு யார் எந்த நாமா சொன்னாலும் சரி ராமநாமத்தை நான் வர்றதில்லை அப்படின்னு உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அப்புறமா நம்மளுக்கு ராமநாமா சொல்கிற இடம் எந்த இடம்? மாம்பழம். சரி அவங்க அங்கேயே போய்டும் சொல்லிட்டு அங்கேயே போய் ரெகுலராக போய் நின்றேன். இப்போது ரெகுலராக போயின்னு இருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ராமநாமத்தை இனிமேல்ட்டு எங்கே போனாலும் ராமநாமம் தான் பாடணும். ஆமாம், இப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடுறாங்கன்னா நான் ராமநாமா பாட்டு வந்துடுறேன் அந்த இடத்துல. அதுதான் என்னென்னா, ஹரே ராம அப்படின்னு பண்ணாங்கன்னா ராம ராம ராமா ராமா நான் எனக்குள்ளே பாடிப்பேன். நல்லா கும்பலில் பாடினா அது சரியாக கேட்காது, நம்ம ராமநாமம் பாடுறோன்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணால் ஹரே ராமா சங்கீதனம் பண்ணுறாங்க, இப்போ குருஜியனுடைய சிஷ்யர்கள்லாம் அங்கே சங்கீதம் பண்ணால் அங்கே போய் அவங்க கூட போய் நல்லா கீர்த்தனம் பண்ணிட்டு வரேன். எப்படின்னா கீர்த்தனம் பண்ணிட்டு வரேன், 2 மணி நேரம் கீர்த்தனம் பண்ணால் 2 மணி நேரம் கீர்த்தனம் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா அவங்க ஹரே ராமா பாடுவாங்க, நான் ராமநாமம் பாடுவேன். ஆனால் அவங்களுக்கு கேட்காது, ஏன்னா கும்பலில் பாடினா தெரியாது இல்லையா. அதனால் என்னென்னா நான் உள்ளுக்குள்ளே ராமநாமம் மட்டும்தான். விளையாட்டாக இருக்கும் சொல்கிறது, இது விஷயம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஹரே ராமா பாடும்பத்துலேயும் ராமநாமா. இப்போ இஸ்கானுக்கு போய் ஹரே கிருஷ்ணா பாடுவாங்க, நல்லா குதிச்சு ஆடி பாடி தம்னு அடித்து குடிவேன். நான் ராம 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 ராமான்னு கர்ஜிப்பேன். ஏன்னா கும்பலில் பாடினா கேட்காது, கும்பலில் பாடினா தெரியாது ராமநாமா. ஹரே கிருஷ்ணா நான் பாடும்போது கூட நான் ராமநாமம் பாடினா, ஏன்பா நீ என்ன வித்தியாசமாக பாடுற ராமராமன், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பாடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் கும்பலில் பாடும்போது வேணால் எனக்குள்ளே கொஞ்சம் சவுண்டு கம்மியாக ராம 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 ராமன் பாடுவேன். ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு சொல்லுவாங்க. ராம ராமா ராம ராமா ராம ராமா ராம ராமான்னு பாட்டு வந்துடுவேன். அப்போ ஹரே கிருஷ்ணா கோயிலில் போனாலும் ராமநாமா தான் பாடுறேன். எந்த பக்கம், ஏன்னா ராமநாமத்தை விடுறதில்லன்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. இதுதான் இனிமேல் கதி. இனிமேல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி வேறு நாமா சொல்கிறது கிடையாது. ஒரே நாமா ராமநாமா தான் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு ராமநாமா தொடர்ந்து சொல்ல ஆவர்த்தி பண்ணேன். அப்புறமா எங்கே போனால் ராமநாமா. இவ்வளோ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இது போல் ஹரே ராமா சொல்கிற இடத்துல போனாலும் நம்மளுக்கு ராமநாமம் தான் வருது, ஹரே கிருஷ்ணா சொல்கிற இடத்துல போனால் ராமநாமம் தான் வருது. வேறு ஏதாவது அம்மன் கோயிலில் பாட்டெலாம் போகிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், அம்மன் பாட்டு போடுறாங்க, என்ன பண்ணுவேன், டிஸ்டர்பன்ஸே கிடையாது எனக்கு. டிஸ்டர்பன்ஸ்னா இது ஏன் சொல்ல வரேன்னா, பகவான் எனக்குள்ளே அந்த ராமநாமத்தை விதைச்சிட்டான். எப்போ அதை அனுகிரகம் பண்ணணுன்னா அப்போ தான் அனுகிரகம் பண்ணுவான். இவ்வளோ மகாத்மா இடத்துல போய் கூட எனக்கு நாமா வரலை, ஆனால் அவர்களுடைய அனுக்கிரகம் அவருடைய ஆசீர்வாதம் வீண் போகாது. எனக்கு நாமா வரணும்னு அந்த மகான்கள் சங்கல்பிச்சாங்க இல்லையா, குருஜியோ அதாவது முரளிதர சுவாமிஜியோ இல்லை
மாம்பழத்தில் ராமநாம மாமாவோ இல்லை ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரமி அண்ணாவோ இல்லை காஞ்சி மகாபெரியவரோ இந்த மகாத்மாக்களுடைய சங்கல்பம் வீண் போகுமா? ஆனால் உடனே சித்திக்கலனாலும் பின்னாடி அது பாருங்கள், அந்த நாமத்தை உறுதியாக பிடிக்கும்படி அவங்களுடைய அனுக்கிரகம் வீணாகலை பத்தியா. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி உபன்யாசம் என்ன சொன்னார், எந்த நாமத்தையாவது சொல்லு பரவாயில்ல, நீ ஆனால் நாமத்தை சொல்லிச்சிக்கோ, நாமத்தை பிடிச்சிக்கோ, நாமத்தை நிறைய சொல்லு அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாகவதத்துக்கு விதப்பட்ட குருவே அவர் தான், பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த மகாத்மாவும் சொல்கிறார், நாமத்தை பிடிச்சிக்கோ, நாமத்தை சொல்லு. இது மாதிரி எல்லா எத்தனையோ மகாத்மா, நான் நிறைய மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, எனக்கு ஞாபகம் வரல. எனக்கு ஞாபகம் வந்த மகாத்மாக்களை பற்றி மட்டும் சொல்கிறேன். இந்த மகாத்மாக்கள்லாம் எனக்கு நாமத்தை பிடிச்சிக்கோ தான் இந்த மகாத்மாக்கள் திருடமாக எனக்கு சொன்னாங்க. அவங்க பாகவதம் உபன்யாசம் பண்ணுறாரு பிரம்மசிங்க, அவர் என்ன பண்ணுறார், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் நாமத்தை பிடிக்கணும், நாமத்தை நிறைய சொல்லுன்றாரு. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி அதான் சொல்கிறாரு. மகாராஜன் சத்குரு முரளிதர சுவாமிஜி நாம சொல்லுன்றாரு. அவங்க இத்தனையும் பாகவத ராமாயணம் உபன்யாசம் பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தா நாமத்தை பிடிச்சிக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ணாவும் பார்த்தா அதுதான் எழுதி கொடுத்துட்டாரு, நாமத்தை எழுதியும் கொடுத்துட்டாரு அவர் புஸ்தகத்தில் அண்ணா. காஞ்சி மகாபெரியவரும் அப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் எனக்கு. அப்புறமா பார்த்தா மாம்பழம் ராமநாமா பேங்க்கில் போனால் அந்த மாமாவும் அவரும் பார்த்தா நாமத்தை பிடிச்சிக்கோ, வேறு எதுவும் வேணாம், இதை தான் சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தா எனக்கு இதெல்லாம் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு நான் மறுபடியும் ராமாயணம் பாகவதம். ஆனால் அவங்க பிடிச்சிக்கன்னு சொன்னது வீண் போகாது. நீ நாமத்தை பிடிச்சிக்கன்னு குருஜி சொன்னதும் மகாராஜன் சத்குரு முரளிதர் சுவாமிஜி சொன்னதும் வீண் போகாது. அவங்களுடைய நீ உனக்கு நாமா வரணும்னு நாங்கள் அபிமானப்பட்டாங்க இல்லையா, அது வீண் போகாது. ஆனால் சீக்கிரமாக பழிக்கலையே தவிர அது லேட்டாவது பழிச்சு தீரும், அது பழிச்சே தீரும். அதுதான் பழிக்குது இப்போ. இத்தனை மகான்மக்கள் எனக்கு நாமா வரணும்னு சங்கல்பம் பண்ணிக்கும் போது அது எப்படி வீண் போகும்? இத்தனை மகான்மக்கள் நாமா எனக்கு வரணும்னு சங்கல்பிச்சும் போது அது எப்படி வீண் போகாது. அதே சமயத்தில் பகவான் இடத்துல நான் ராமாயண பாராயணம் தான் பண்ணேன். பகவானை ஒரு நாள் பார்த்தா டக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு பகவானே குருவாக அடைஞ்சிருக்கோம் இல்லையா, பகவானை பார்த்து அனுகிரகம் பண்ணிவிட்டு உனக்கு நாமா தான் இனிமேல்ட்டு ராமநாமா அப்படின்னு அனுகிரகம் பண்ணால் தான் இன்றைக்கி வரையும் நம்ம ராமநாமா சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அந்த மகாத்மாக்கள் சங்கல்பம் வீண் போகலை, பகவானுடைய சங்கல்பம் வீண் போகலை, நம்ம ராமாயண பாகவதம் படித்ததும் வீண் போகலை. ராமாயண பாகவதத்துடைய சாரமே நாமா தானே. பாகவத ராமாயணம் படித்தனுடைய பலன் இப்போ கிடைச்சிது. இப்போ அந்த பலனை இப்போ அனுபவிக்கிறேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணி அனுபவிக்கிறேன். எதுவுமே வீண் போகலை. எல்லாத்துடைய சங்கல்பம் இப்போ ராமநாமத்தில் பூர்த்தி அடையுது. இப்போது மகானுடைய சங்கல்பமும் நிறைவேறுது, பகவானுடைய சங்கல்பம் நிறைவேறுது. ராமநாமா பாராயணம் பண்ணத்துடைய பலனும் இப்போ அனுபவிக்கிறேன். என்னென்னா ராமநாமா சொல்லிட்டு இப்போ என்னென்னா வேறு எந்த நாமாவும் இல்லை, ஒரே நாமா தான், ராமநாமா தான். இப்போ ஹரே கிருஷ்ணாவில் போனாலும் ராமநாமா தான் சொல்லணுன்ற புத்தி எதனால் வந்தது? பகவான் குருவாக இருந்ததுனால பகவான் புத்தியில் நமக்கு உரைக்க செய்கிறான். அப்போது தொடர்ந்து நம்ம ராமநாமா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா இதுலேயும் போனாலும் நான் ராமநாமா சொல்லிட்டு வந்துடுவேன், ஹரே ராமாவில் போனாலும் ராமநாமா சொல்லிட்டு வந்துடுவேன். இவளை ஏன் சுப்ரபாதம் பாடினாவே சுப்ரபாதமே நம்ம ராமநாமா மாற்றிட்டோம். நம்ம எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா சுப்ரபாதம் பாடுவாங்க, நான் ராமநாமம் பாடுவேன். எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா சுப்ரபாதம் காலைல ஆரம்பிக்கும் போதே ராமநாமா தான். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா, அதுலேயே ராமநாமா தான் வருது. சுப்ரபாதம் ஆரம்பிக்கும் போதே ராமநாமா தான் வருது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வன்னு நான் ராமான்னு பாட்டு வந்துடுவேன். சுப்ரபாதமே நம்ம ராமநாமா மாற்றிடுவோம் நம்ம. அப்படி இருக்கும்போது சுப்ரபாதம் அப்புறம் நான் பஜ கோவிந்தம் பாடுவாங்க, அதுவும் ராமநாமா மாற்றி அழகாக பாடுவேன் தான். பஜ கோவிந்தம் ராம 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 ராமன்னு ராமநாமத்திலே பாடுறோம். இவ்வளோ ஏன் சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம், அதுவே ராம 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 அப்படின்னு கந்த சஷ்டி கவசமாக நம்ம ராமநாமம் மாற்றிடுவோம். எல்லாத்தையும் ராமநாமத்திலே பாடணும். இது விளையாட்டாக இருக்கும், நல்லா புரிஞ்சுங்க. இதான் நாம சித்தின்றது. நாம நமக்குள்ளே பகவான் விளைச்சிட்டான் ஸ்ட்ராங்கான்றதுக்கு அடையாளம் இதுதான். எந்த பக்கம் திரும்பினாலும் நீ அந்த ஒரு நாமத்திலேயே உறுதியாக இருக்கிறதுக்கான விஷயம் இது. நம்ம உறுதியாக இருக்கிறோம் பற்றியா. ஹரே கிருஷ்ணாவை தான் அந்த இடத்துல ராமநாமம் பாட்டு வந்துடுனா அது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. மகானுடைய அனுக்கிரகமும் பகவானுடைய அனுக்கிரகம் தான் காரணம், பகவானுடைய கிருபை தான் காரணம். பகவான் கிருபைக்கு பாத்திரமானால் தான். இது மாதிரி எந்த இடத்துல போனாலும் எந்த பாடல்கள் கேட்டாலும் அது ராமநாமமாக உன்னால் மாற்ற முடியாது. அந்த ராமநாம நிஷ்டை நமக்குள்ளே அது பழிக்குதுன்னு சொன்னால் இது நம்ம சாமர்த்தியமா? இத்தனை மகான்களுடைய கிருபையும் பகவானுடைய அனுக்கிரகம் தான் காரணம். இது
இது பொய்யே கிடையாது, சத்தியம். இது சத்தியம். சத்தியகை சத்தியகை ராமநாம் சத்தியகை. அப்போ இத்தனை மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் வீண் போகலை. பகவானே குருவாக அடைஞ்ச பிறகு அந்த பகவான் கெட்ட வழியை காட்டுவான். குருவாக ஆசிரிச்சிட்ட பிறகு அந்த பகவானே குருவாக இருக்கும்போது குரு நல்ல வழி தான் காட்டுவார். அப்போ பகவானே குருவாக ஆச்சுன்னு அந்த பகவான் நல்ல வழி தான் காட்டுவான். என்ன வழினா பாகவத ராமாயணம் படித்த போது அதனுடைய சாரம் நாமா தான், பிடிச்சிக்கோ, அதுதான். அப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் எத்தனை நாமா சொன்னாலும் ராமநாமத்துலேருந்து மாறல. அப்போ அந்த நாமா சொல்கிற அவ்வளோ சவுண்டில் அந்த இடத்துல எப்படி ராமநாமா சொல்ல முடியும்? நான் சொல்லின்னு இருக்கேனே, ஹரே ராம ஹரேன்னு பாடுவாங்க. நான் ராம 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 ராமா அப்படின்னு அந்த நாமத்தில் ராமநாமா பாட்டு வந்துடுவேன். அப்புறம் அந்த நாமா உனக்குள்ளே நாமத்தை, அதான் மாம்பழம் பெரியவா சொன்னார், என்ன நாமத்தை நீ பிடிச்சின்னு நினச்சின்னு இருக்கியா? இல்லை, நாமா உன்னை பிடிச்சின்னு இருக்குது. அவருக்கு எப்படி தெரியும்? அவர் மகாத்மா. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன பண்ணுறோன்னு கூட அவங்களுக்கு தெரியும். அதனால் மகாத்மாக்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்கிறார், நாமத்தை நீ பிடிக்கல, நாம உன்னை பிடிச்சிக்கிச்சு. அதனால தான் நீ எங்கே போனால் ராமநாமா சொல்கிற. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ நாம நம்மளை பிடிச்சிக்கிச்சா. அதனால தான் ஹரே கிருஷ்ணா சொல்கிற இடத்துலையும் பார்த்தா ராமநாமா சொல்கிறோம், ஹரே ராமா சொல்கிற இடத்துல ராமநாமா சொல்கிறோம். பௌதிகமாக வேறு எதோ பாட்டு அம்மன் பாட்டு பாடுறோன்னா அது ராமநாமா. செல்லாத்தா செல்ல மாதிரி எதை பண்ணோன்னா ராம ராமா ராம ராம ராமா அப்படின்ட்டு பாட்டு வந்துடுறோம். எந்த இடத்துலையும் பார்த்தா எந்த பாட்டும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் சுப்ரபாதமே நம்ம ராமநாமத்தில் மாத்திரம்னா இதை விட கேட்க வேண்டியது என்ன இருக்குது? கந்தசஷ்டி கவசம் போடுவாங்க, உடனே அது ராமநாமமாக பாட்டு வந்துடுவேன். அந்த இடத்துல அருமையாக ஏன் பாட்டை நிறுத்துறீங்க அப்படின்னு, அவங்க பாட்டு ஏன் பாட்டை நிறுத்துனீங்க? அதுதான் எனக்கு அந்த நல்ல டியூன் கிடச்சிது எனக்கு ராமநாமா சொல்கிறதுக்கு. நீங்கள் கந்தசஷ்டி கவசம் போடுங்க அப்படின்னு போடுங்க, எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவேன். எதுவும் டிஸ்கரேஜ் பண்ணி நான் ராமநாமா சொல்லணும், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரி இந்த பாட்டெலாம் போடாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். தாராளமாக போடுங்க, அப்போ தான் நான் ராமநாமா சொல்கிறதுக்கு எனக்கு டியூன் கிடைக்கும். அப்படின்னு அந்த பாட்டு அவங்க பாடுவாங்க, கந்தசஷ்டி கவசம் நீங்கள் பாடுங்க, நான் ராமநாமா பாட்டு போயிடுறேன் அப்படின்னா. சுப்ரபாதம் சரி, பஜகோவிந்தம் சரி, எல்லாமே ராமநாமா மாற்றிட்டோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட கொஞ்சம் ராகமாக பாடுவாங்க, அது கூட நம்ம ராமநாமா மட்டுமே சொல்லி வருவோம். ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய சாரமே ராமநாமா தானே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம், 1000 நாமத்தில் துல்லியமான ராமநாமம் முண்டி போச்சு போ, அவ்வளோதான். ராமநாமம் பிடிச்சிக்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கட்சிடும், ராமராமான்னு சொல்லிட்டா அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். நான் சொல்ல தட்சிணாமூர்த்தி லோகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட தட்சிணாமூர்த்தி சிவபெருமானே சொல்கிறாரு. பார்வதிக்கு தன் மனைவி பார்வதிக்கு சிஷ்யை வச்சு உபதேசம் பண்ணுறாரு. மனைவியே சிஷ்யா இருந்தால் எப்படியாப்பட்ட அனுகூலமான பத்தினி பாருங்கள் அவருக்கு, சிவபெருமானுக்கு. அதனால் உமாதா தம்பிகா சதி அப்படின்றான். அப்போது சிவபெருமான உமையை வழிபட்டால் தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் அப்படின்ட்டு பாகவத்தில் வருது. அப்படின்னும் போது ஏன்னா அனுகூலமான பத்தினி சிவபெருமானுக்கு. ஏன்னா அவர் சொல்கிற உபதேசம்லாம் அழகாக கேட்பான் அந்தம்மா, ரசித்து கேட்பான் அந்தம்மா பார்வதி. அதனால் என்னென்னா ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் வரான. ராமநாமத்தை பிடிச்சின்னா அவ்வளோ ராமநாமம் ஜெபிக்கிறான். கணவன் எவ்வழியோ அவ்வழியே மனைவி அப்படி ராமநாமம் ஜெபிக்கிறான் இல்லையா? நீங்கள் வேணால் பார்க்கலாம், எங்கள் கன்னியாகுமரியில் பார்த்தா கையில் ஜெபமாலை வச்சுருப்பா. எதனா ராமநாமம் ஜெபிக்கிறாளாம். அதே மாதிரி வேறு அம்மன் எத்தனையோ இடத்துல அம்மன் பார்த்தா கையில் ஜெபமாலை வச்சுருக்கேன், என்னென்ன ராமநாமம் ஜெபிக்கிறான் அந்த அம்மா. அதனால தான் அந்த அம்மாவுக்கு அம்மன் வந்துச்சுன்னா கோவிந்தா கோவிந்தான்னு பகவானை தான் கூப்பிடுவோம். சிவபெருமான் உபதேசம் பண்ணது பகவானுடைய நாமத்தை ராம 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 ராமன் அவ சொல்கிறா. விநாயகப் பெருமான ராமநாமா சொல்கிறாரு, முருகரும் ராமநாமா சொல்கிறாரு. எல்லாம் பார்த்தா அந்த குடும்பமே ராமநாமா சொல்கிற குடும்பம் யாருன்னா சிவபெருமானுடைய குடும்பமே பார்த்தா. அப்படி எல்லாமே நம்ம அப்படின்போது நம்ம ராமநாமா பெருமை பார்த்தா எக்கச்சக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. கிரந்தங்களில் பார்த்தா நிறைய சொல்லியிருக்கு. சிவன ஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. எல்லா கிரந்தங்கள்லையும் பார்த்தா தியாகராஜ பிரம்மம், புரந்தரதாசர், எல்லா மகாத்மாக்களும் நாமத்துடைய பெருமை சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரமாணமே வேண்டாம். நம்ம ராமநாமத்தை உறுதியாக சரியான இடத்துக்கு தான் போயிருக்கோம், சரியான வழி தான் போயிருக்கோம், சரியான வழி தான் கடைப்பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமநாமா தொடர்ந்து சொல்கிறோம். நம்ம தான் சுப்ரபாதமே ராமநாமா பாடுவோமே, அவ்வளோதான். எந்த பாட்டும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அந்த இடத்துல போய் ராமநாம பாட்டு வந்துடுறது. ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போகிறது ராமநாம பாட்டு வந்துடுது. கீர்த்தனை ரொம்ப நேரம் நடக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கீர்த்தனை பண்ணுவாங்களான்னு ஆசையாக இருக்கும். நிறுத்தினாங்கன்னா தான் நம்ம ராமநாமா வெளிப்பட்டுறோம். கும்பலில் பாடினா தெரியாது, கும்பலில் ராமநாமா பாட்டு வந்துடுவேன். அப்படி பாட்டு நம்ம பாட்டுக்கு அழகாக நல்லா கீர்த்தனை பண்ணோம். நல்லா கீர்த்தனை பண்ணுறீங்களே அப்படின்ட்டு தட்டி கொடுத்துட்டு போவாங்க. நம்ம என்ன பாடணும் நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம ஆடினா பாடினோம், குதித்தோம், பாடணும் தான் தெரியும். ஆனால் நம்ம வாக்கில் வந்தது ராமநாமா. அதான் அது மாதிரி எல்லாம் தப்பு இல்லையாண்ணா, இதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ராமநாமத்தை தவிர வேறு நாமத்தை நம்ம ஜெபிக்க வேண்டாம். ஏக பக்தி விசேஷ ஒரே நாமம்
ஒக்க நாம ஒக்க தாரை அப்படின்னு ஒக்க மாடை அப்படின்னு சொல்லியிருக்கல, ராமர் அப்படி தானே ஒக்க பானை அப்படின்னு. அதே மாதிரி ஒரே நாமா தான் நம்மளுக்கு, ராமநாமா தான். ஆனால் நாம சங்கீர்த்தனை எல்லாத்துலேயும் கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷம் அடைவான். ஹரே கிருஷ்ண பாடுற இடத்துல போய் பாடிடுவேன், கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷம் அடைவான். என்னடா ராமநாமம் பாட்டு போயிருக்கானே அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு பிரியமான அவதாரமே ராம அவதாரம் தான். அதில் தான் அவருக்கு நல்ல பேர். வேறு எந்த அவதாரத்துலேயும் அவருக்கு நல்ல பேர் அந்தளவுக்கு கிடையாது. ஆமாம், சிங்கமாவன் தரேன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது, வராகமூர்த்தி வந்தால் பயமாக இருக்குது, கிருஷ்ணன் பார்த்தா திருடனாக இருக்கிறான், கள்ளங்க நிறைய பார்த்தா திருட்டு வேலைலாம் செய்கிறான் அப்படின்னா எல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுத்ததே அவருக்கு ராம அவதாரம் தான் அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்ததே அவருக்கு. பகவானுடைய அவதாரத்திலேயே உத்தம அவதாரம், உத்தம ஸ்லோகம் அப்படின்னா யாருன்னா ராமன் தான். ராமன் தான் தர்மாத்மாப்பா, சத்தியசந்தா. இவனா கவடமான விஷயம், கவட நாட கிருஷ்ணன் சொல்லுவாங்க. அப்போது பகவானுக்கே பிரியமாக விஷ்ணுர் பலம் பிரவர்த்ததே, விஷ்ணுவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்ததே ராமாவதாரம் தானா அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். விஷ்ணுர் பலம் பிரவர்த்ததே, விஷ்ணுவுக்கு நல்ல பலம் அதிகமானது ஏன்னா ராம அவதாரத்தில் தானா, அது என்னுடைய ராமாயணத்தில் தான் அப்படின்றாரு வால்மீகியே. அப்படின்னும் போது ராமாவதாரம் தான் நல்லவர்ப்பா, ரொம்ப உத்தமர்ப்பா. ராமர் மாதிரி ஒரு கணவர் கிடைக்கணும் அப்படின்னு. கிருஷ்ண மாதிரி கணவர் கிடைக்கணும் யாரும் விரும்ப மாட்டாங்க. கிருஷ்ண மாதிரி புள்ள கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க துருப்பா. ஆனால் ராமர் சாதுப்பா, தர்மாத்மா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணனுக்கே பிரியமுள்ளது என்ன, ராமாவதாரம். அந்த ராமநாமத்தை பண்ணால் கிருஷ்ணன் சந்தோஷம் அடைய மாட்டானா, பூரிச்சு போய்டுவான் பகவான். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வெளியே வருவேன். ஹரே கிருஷ்ணா கோயிலில் போயிட்டு ராமநாமம் பாட்டு, ஹரே கிருஷ்ணா கோயிலில் போய்ட்டு ராமநாமம் பாட்டு ஜாலியாக வெளியே வருவேன். அதுபோல் ஹரே ராம சட்டத்தில் போய் ராமநாமம் பாட்டு சந்தோஷமாக வெளியே வருவேன். எல்லோரும் அனுகூலமாகவும் இருப்பாங்க. நம்மளுக்கு நல்லா பிரசாதம்லாம் தேடி எடுத்து கொடுப்பாங்க, பிரசாதம்லாம் சாப்பிடுவாங்க, நல்லா உற்சாகப்படுத்துவாங்க, சந்தோஷம் வெளியே வருவேன். அதனால் எங்கேயுமே பிரதிகூலம் கிடையாது, எல்லாமே அனுகூலம் தான் ராமநாமம் சொல்கிற இடத்துல, ராமநாமம் சொல்கிறதுனால இப்படி சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா நம்ம பௌதிகமாக ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம், அங்கே பார்த்தா என்னென்னா பாட்டை போட்டு அறுப்பாங்க. சில பௌதிகமான பாடல்லாம் போடுவாங்க. நான் பார்ப்பேன் என்னென்னா, இப்போ நம்ம ராமநாமா பகவான் விதைச்சிட்டான், மகான்கள் அனுகிரகம் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம ராமநாம தவிர வேறு எதுவும் நம்ம வாக்கில் வரப்போகிறதில்ல, வேறு எதுலையும் மனசு செலுத்த முடியாது. தொடர்ந்து ராமநாமத்தில் பல பாடல்கள் பல மெட்டில் பாடலாமான்னு கேட்டால் பல மெட்டில் பாடணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் மாம்பழத்தில் போனவங்க தான் பல மெட்டில் பாடினாங்க. இன்னும் சந்தோஷமாகி போச்சு. பல சினிமா ராகங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எந்த ராகம் ராக சுத்தமானது தான், அதில் உள்ள வார்த்தைகள் தான் அசுத்தமானதா. பௌதிகமான ஒரு பௌதிகமான பாடல்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் வார்த்தைகள்லாம் தப்பாக, கொஞ்சம் மனசில் ஆசை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அது மாதிரி போட்டு பாட்டு போடுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் ராகம் சுத்தமானது தானே, சப்தஸ்வரங்கள்லேருந்து வந்தது தானே ராகங்கள், அந்த ராகத்துலேருந்து அதுலேருந்து வந்தது தானே இந்த மெட்டுக்கள்லாம், பல மெட்டுக்கள், பல ராகங்கள்லாம். ஆனால் அப்படின்னும்போது பாடல் முக்கியமில்லை நம்மளுக்கு. அந்த பாடலை தூக்கி போட்டு அதை ராமநாமா சொருக்கிட்டு அழகாக அந்த ராகத்தில் ராமநாமா பாட்டு போயினே இருப்போம் நம்ம, அவ்வளோதான். நம்மளுக்கு அதான் முக்கியம். அப்படின்னும்போது எந்த ராகம் தான் பாட்டுமே எனக்கு அது அனுகூலமாக தான் இருந்தது. இப்போ மாம்பழத்தில் போனால் அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும், எம்ஜிஆர் பாட்டு, அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும் அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு ராம 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 ராமா அப்படி பாடினாங்க. பரவாயில்ல. இது மாதிரி இன்னும் சில பாட்டெலாம் பாடினாங்க. எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடச்சிது. பரவாயில்ல, நம்மளும் எந்த ராகம் முக்கியம் இல்லை, ராமநாமா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ராகங்களில் ராமநாமம் பாட ஆரம்பிச்சு. எல்லாமே எனக்கு நம்மளுக்கு அனுகூலமாகவே ஆகிப்போச்சு. ராமநாமம் ஹரே கிருஷ்ணா கோயிலில் போனால் ராமநாமா, ஹரே ராம கோயிலில் போனால் ராமநாமா, எல்லாத்துலேயும் போனால் சுப்பிரபாதம் பாடுறதுலேருந்து ராமநாமா, கந்த சஷ்டி கவசமும் ராமநாமா, பஜகோவிந்தமும் ராமநாமா, எல்லா பாடலும் போனால் அம்மன் பாட்டு போட்டாலும் ராமநாமா. அதுதான் ராமநாமத்திலே பாட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு 4 நாமம் எக்ஸ்ட்ரா வந்தது நாக்கில் அந்த அம்மன் பாட்டு போட்டதுனால. என்னென்னா அந்த ராகத்தில் பாருங்கள் எத்தனை ராமநாமா வந்தது பாருங்கள், ஒரு 108 நாம ராமநாமா என் வாக்கில் வந்துடுச்சு. அந்த பாட்டில் அந்த மெட்டில் பாடினதுனால கூட சேர்ந்து அந்த பாட்டில் அந்த மெட்டில் கூட சேர்ந்து பாடினால் 108 நாம என் நாக்கில் வந்துச்சுன்னா அது பெரும் பாக்கியம் தானே. நாமாவும் சொன்ன பாக்கியம் கிடச்சிச்சு, எனக்கு லாபம் தானே. அது நாம நிதி எனக்குள்ள நாம நிதி அதிகமாக சேருது இல்லையா. அப்படின்னும் போது எந்த ராகத்தில் பாடினா என்ன, எனக்கு நாக்கில் ராமநாமா வரணும். ஜிக்வாக்கரே நாமதுப்பியம் தேபஸ் தபஸ்தி ஜுஹூ சஸ்னு ராத்யான்னு சொல்லியிருக்காங்க தேவகதி அம்மா. அப்போ ஜிக்வாக்கரே நாமதுப்பியம், நாக்கு நுனியில் நாமா எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். விவசகா கிருணன்னு தத சத்திய விமுச்சேது எத்பிபேதி ஸ்வயம் பயம், பயமே அவனை கண்டு பயப்படுமா. அப்படிப்பட்ட விவசக தன்வசமின்றி நாக்கில் வந்துட்டே இருக்கணுமா. பகவான் பிரவாகம் மாதிரி பகவான் நாமா. அப்படி வச்சன கோச்சராணி பவந்து ஜ்வரமரண தசாயம் அபி சகல கஷ்மல நிரசனானி தபகுண கிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி வதந்து பிரவந்து அது ஏதோ வார்த்தை வந்துச்சு. அப்படி
வச்சன கோச்சரமாக அந்த வசனம் வந்துனே இருக்குமா. என்னென்னா நாமதேயனே, என்னென்னா சகல கஷ்மல நிரசனம், சகல கஷ்டங்களையும் போக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாம நாக்கில் வந்துட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க ரிஷிகள்லாம். நம்மளுக்கு தான் வந்துனே இருக்கு ராமநாமா, பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இயற்கையாக வந்துட்டே இருக்க ராமநாமா. அப்படி ராமநாமா சொல்ல 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 ஆனந்தம் உண்டாகுது. பல ராகங்கள் பாடினா எந்த ராகத்தில் இப்போ டிவியில் போடுவாங்க பாட்டு சவுண்டு வைக்காதீங்க, ராமநாமா சொல்லணும் அப்படின்னு நம்ம வீட்டில் சொன்னால் அவங்க சவுண்டு வைப்பாங்க வேணும்னு. நீ ராமநாமா வேற எங்கன்னா போய் சொல்லிக்கோ, நம்ம சினிமா பாட்டு தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி சினிமா பாட்டு பாடுறாங்க வச்சுங்க வீட்டில். கவலையே பாட மாட்டேன், நீங்கள் பாட்டு போடுங்க, நான் பாடுகிறேன், நீங்கள் பாட்டு. அது ஏதோ ஒரு புது பாட்டு, ராம ராம ராமா ராம 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 ராமா ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் கண்ணை காட்டு போதும் அப்படின்னு ஒரு பாட்டு. அது உடனே அது ராமநாமா பார்த்துட்டு அழகாக பாட்டு வந்துடுவேன். முதல்ல ஏந்து போறியா இல்லையா, நீ எங்களை நிம்மதியாக சினிமா பாட்டு கேட்க போடுறியா, ராமநாமம் பாடி எங்களுக்கு கெடுக்கிறீங்க. எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அந்த பாட்டு போகிறவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸு. நான் ராமநாமா பாட்டு வந்துடும் அந்த ராகத்தில், அந்த பாட்டு கேட்க விட மாட்டேன். அவங்க பாட்டுக்கு இல்லை வசனம் வந்து சினிமா வந்து நம்ம ராம 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 ராமான்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். வீட்டில் டிவி பார்க்குறவங்களுக்கு நிம்மதியாக பாட்டு கேட்க முடியாது. அந்த பாட்டில் ராமநாம பாட்டு வந்துன்னா பாட்டு பார்த்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதுமாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த பாட்டு வெக்கம் என்னடி ஆஹா துக்கம் என்னடி உத்தரவு கேட்டு பின்பு தப்பு என்னடி அப்படின்னு ஒரு பாட்டு. அது அது மனம் நில்லுனா நிற்காதடி அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு. அது சினிமா பாட்டாங்க. அது சவுண்டு வச்சுட்டாங்க வச்சுக்கிங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம், உக்காந்தோம். சரி, இந்த இடத்துல ராமநாமம் பாட முடியாதா? ஏன் பாட முடியாது? அடி தும் கலருது அந்த பாட்டு. அடி மனம் நில்லுனா நிற்காதடி கொடி அப்படின்னா அந்த பாட்டு போடுறது. அந்த பாட்டு ஓடும்போது நல்லா சவுண்டாக இருக்குது. அதுவும் சவுண்டாக வச்சுக்கிட்டாங்க வச்சுங்களேன் ஸ்பீக்கரில். நம்ம என்ன பண்ண முடியும்? நான் அப்படியே மாற்றிட்டேன். அந்த டியூனை அப்படியே ராமநாமத்துக்கு ஏற்றுக்கிட்டேன். ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராமா ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராமா ராம ராம். நான் பாகவதம் படிக்கிறவன் தான், ராமன் படிக்கிறவன் தான். இந்த நிலையிலையும் எங்களால் இறங்க முடியும். ஏன்னா ராமநாமா நாக்கில் வருதுன்னா நீ எந்த டியூன் வேணால் போட்டுக்கோ, அதில் ராமநாமா என்ன பாட்டு வர முடியும். புரியுதுங்களா? சும்மா நம்ம எப்போவுமே நம்ம இதுலேயே இருப்போம் அதிலே இருப்போம். அதெல்லாம் எந்த நிலைக்கு நானும் இறங்க தயார். நீங்கள் இறங்குறீங்களா? நான் என்ன ராமநாமா சொல்ல விடாபடி நீ சவுண்டு வைக்கிறீங்களா, பாட்டு வைக்கிறீங்களா? சரி வைங்க. நீங்கள் என்ன பாட்டு போகிறீங்க? அடி மன நில்லுன்னா நிற்காது இந்த பாட்டு போகிறீங்களா? போடுங்க, தாராளமாக போடுங்க. நான் அதில் ராமநாமம் பாட்டு போயிடுறேன். எனக்கு அது அனுகூலம் தான், எனக்கு பிரதிகூலமே கிடையாது, தடையே கிடையாது. நாங்கள் அந்த நிலைக்கு நாங்கள் வந்து வேதம் இது பாகவதம் படிக்கிற அளவுக்கும் போவோம். அதே சமயத்தில் இந்த அளவுக்கு இறங்கி நாங்கள் ராமநாமா சொல்ல முடியும் எங்களால் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். அவங்க பாட்டு போட்டாங்க, நல்லா சவுண்ட் வச்சிட்டாங்க. நான் எதுவுமே சொல்லிடுறேன். நம்ம அழகாக உட்காந்து ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராமா. அதனால தான் அது யூடியூப்பில் கூட போட்டேன். அப்புறமா கொஞ்ச நாள் போட்டேன். அப்புறமா ஏன்னா அந்த ராகத்தில் எங்களால் ராமநாமா பாட முடியும். என் பக்திக்கு தடை கிடையாது. ஏன்னா நான் உண்மையாக பக்தி பண்ணுறவங்களுக்கு எந்த தடை இருக்காது. அது பிரதிகூலமாக இருக்காது, அது அனுகூலமாக தான் இருக்கும். அது தடை கிடையாது, அது பக்தி விருத்திக்கு ஹேதுவாக இருக்கும். அது பக்தி விருத்திக்கு காரணமாக அமையும். அப்போ சரியாக பக்தி பண்ணால் அப்போது நம்ம இந்த நிலைக்கு இறங்க முடியுமானா அந்த நிலைக்கு இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடினேன். ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம 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 ரமா ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராமா ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராமா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ராம ராம். இப்போ அந்த பாட்டு பாடுறாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த ராகத்தில் இப்போ ராமநாமா பாடிடும் போது என்ன ஆகுதுன்னா, ஏந்து போயா
நாங்கள் இந்த ஜாலியாக நாங்கள் பாட்டு கேட்டுருந்தோம், அப்படியே டான்ஸ் ஆடின்னு இந்த பாட்டு போட்டு அவங்க பாட்டு டான்ஸ் ஆடி பாட்டு கேட்டுங்க. ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீ? பாருங்கள் இப்போ என்ன ஆச்சு. எனக்கு ராமநாம டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, ராமநாமத்துக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நான் ராமநாமம் பாடுறதுனால அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்க முடியலையா, அந்த தப்பாங்குத்து பாட்டு கேட்க முடியலையா, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சேன். எப்படி இருக்குது பாருங்க. அப்போ நமக்கு இடையூறு கிடையவே கிடையாது. மாயை தான் நம்மளை இடையூறாக நினைக்கும், மாயை நம்மளுக்கு இடையூறு கிடையாது. அதான் நாமத்தை பிடிச்சிக்கணும் மகான்கள் தலைப்பாடாக சொன்னது காரணமே. இப்போ தான் புரியுது. அந்த அனுபவத்தில் அனுபவிக்கும்போது தான் எந்த நிலையிலையும் நாமத்துக்கு இடையூறு வராது. நாமத்தினால அவங்களுக்கு தான் இடையூறு வரும் பௌதிகவாதிகளுக்கு. இப்போ அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அந்த இடத்துல போய் நாம சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும். கல்யாண சத்தத்தில் கச்சேரி வைக்கிறாங்க, இந்த பாட்டுக்கு கூத்தடிக்கிறாங்க பசங்க. அந்த இடத்துல போய் நம்ம ராமநாமம் பண்ணால் என்ன ஆகும்? ஏந்து போயா சும்மா இங்கே வந்து ராமராமான்னு கத்தினுக்கிற, எங்களுக்கு பாட்டுக்காக முடியாது அப்படின்னு தோணுமா தோணாதான்? அப்போ நம்மளை எழுப்பி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்களாம் வராது, நீ ராமராமான்னு கத்தினுக்கிற அப்படின்னு. நான் பாட்டுக்கு ஆமாம், எனக்கு ராமநாமத்தில் ஒரு டியூன் கிடச்சிது, அந்த டியூன் எந்த டியூனாக தான் எனக்கு என்ன ராமநாமம் பாடணும், அவ்வளோதான். நம்ம தான் சொல்லியிருக்காங்களே, நம்ம தான் மகான்கள்லாம் எல்லாம் நம்ம தான் விசாலமாக வழி காமிச்சு கொடுத்துருக்காங்களே. சாங்கேத்தியம், பாரிகாசியம், ஸ்தோபம், ஏளனம், ஏளனமாக சொல்லலாம், இதுவாக சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நாம அசேஷ அகஹாரம் விதுகு மிச்சமில்லாமல் நம்ம பாபத்தை போகும். ஏன்னா சொல்லியிருக்கேன், பதிதஹா ஸ்கலிதஹா சந்தஷ்டஸ்தப்த ஆகதா ஹரி ஹித் அவசேனாக புமான்னார்கதி யாதனாம். இதெல்லாம் சாஸ்திரம் இல்லையா? நாங்கள் அதை பிரயோகம் பண்ணுவோமே, வெறும் புஸ்தக படிப்போடு நிறுத்த மாட்டோமே, நாங்கள் ப்ராக்டிக்கலாக அனுபவிப்போமே. நம்ம தான் அழகாக ப்ராக்டிக்கலாக எந்த நிலையிலும் ஹரி ராமநாம பாட்டு வந்துடும். அப்போ சாங்கேத்தியமாக சொல்ல ஸ்தோபமும் பாடலாம் பாடுறாங்க. சரி பாட்டுக்கு பாடு, நீ பாட்டு போட்டுக்கோ, நல்லா சவுண்டாக வச்சுக்க பாட்டு. அதுவும் நான் ராமநாமம் பாடுவேன் அதுலையும். எப்படின்னா எனக்கு ராமநாமத்துக்கு எனக்கு தடை கிடையாது, ராமநாமத்துக்கு தடையே கிடையாது. ஆமாம், எல்லாத்தையும் உடைச்சின்னு வந்துடும். அந்த தடைகள்லாம் எறிஞ்சின்னு அந்த கங்கா பிரவாகம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ராமநாமம் வந்துட்டே இருக்கும் எனக்கு வாக்கில், அப்படியே சரளமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா ராமநாமம் பகவான் அனுகிரகம் பண்ணியாச்சு, மகானுடைய அனுகிரகம் பெற்றாச்சு. இனிமேல் நான் யாருக்கு பயப்படணும்? உலகத்துக்கு பயப்படணுமா? உலகத்தில் பண்ணுற தடைகளுக்கு பயப்படணுமா? என் ராமநாம நாக்கில் வந்துன்னு தான் இருக்கும், அதை தடை பண்ண முடியாது யாராலையும். நாக்கு ராமா வந்துன்னே இருக்கும், ராம நாம பிரவாகமாக வந்துன்னு இருக்கும். இது எந்த டிஸ்டர்பன்ஸும் எந்த பௌதிகமான பாடல்களாலேயோ இல்லை எந்த தடைகளாலேயோ யாராலையும் நம்ம தடைப்படுத்த முடியாது. எந்த பாடல்கள்னா போட்டோம், எந்த இடத்துலையும் பகவான் நாம சொல்ல முடியும். இதுதான் நேரம் காலம் கிடையாது, இதுதான் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம தான் ஆள் தான். பகவான் நாமத்தை நம்ம தலையில் எழுதிட்டான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் சொல்கிறேன். நான் அது மாம்பழம் பெரியவா சொன்னா இல்லையா, என்ன சொன்னேன்? நாமத்தை நீ பிடிக்கலடா, நாம உன்னை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னாரு. அவருக்கு தெரியாமல் சொன்னார், விஷயம் தெரிஞ்சுக்கினார் இவங்களை அது இருக்குன்னு. அதனால் நம்ம என்ன பண்ண, இப்போ நாம என்ன பிடிச்சிக்கிச்சா, அதனால் எந்த இடத்துலையும் வந்து ராமநாமம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அந்த நாமம் தானே பகவான் வேற இல்லை, பகவான் நாமம் வேற இல்லையா? அந்த நாம பகவானே நம்ம குருவாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டான். இந்த இடத்துல நீ ராமநாமம் பாட முடியும், பாடு. அவ்வளோதான். எந்த இடத்துலையும் இப்போ அதே கிருஷ்ணா கோயிலில் போனால் ராமநாமம் போனால், அதே ராமா கோயிலில் இப்போ ராமநாமம் பாடுறது பெரிய விஷயம் இல்லை. இது மாதிரி பௌதிகமான பாடல்கள் அங்கே கச்சேரி வைக்கிறாங்க, பௌதிகமான பாட்டு போட்டு ஆடுறாங்கன்னு, அந்த இடத்துல ராமநாமம் பாட்டு வந்துடும். நான் நிம்மதியாக அழகாக பாட்டு வந்துடும் ராமநாமம். எனக்கு ராமநாமத்துக்கு தடை கிடையாது. சொல்லப்போனால் நம்ம போனால் அவங்களுக்கு தான் தடை. அவங்க எழுப்பி தேத்துட்டுவாங்க, நம்மளை எழுப்பி தேத்துட்டுவாங்க. போயா சும்மா ராமராமான்னு கத்தினுக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ டிவி பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில், டிவி பார்த்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அவங்க பாட்டு போகிறேன், நான் பாட்டு அந்த பாட்டில் ராமநாமம் பாடினா வச்சுங்களேன், அவங்க நம்மளை எழுப்பி தேத்துருவாங்க. சும்மா ராமராமான்னு கத்தினேன், நிம்மதியாக டிவி பார்க்க விட மாட்டேறேன் அப்படின்னா. அதனால் எதுவுமே நம்மளுக்கு தடை கிடையாது. ராமநாமத்தில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணோம் காலைல, இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறோம். கூட சேர்ந்து நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். என்னை பொறுத்த வரையும் அது கூட அதை விட இது மாதிரி யாருன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குது. டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் அவனா வேறு பாட்டு போடுறாங்களா, பௌதிகமாக பாட்டு ஏதோ பாட்டு போடுறாங்களா, உடனே அந்த ராகத்தில் நம்ம ராமநாமம் பாடுறோம். இப்போ ஒரு பாடல் போடுறாங்க ஒரு இடத்துல, ஒரு இதில் போகிறோம், டெம்போலே எதுலேயும் ஒன்று போகிறோம். அதில் அந்த டெம்போவில் என்ன பண்ணுறான், எஃப்எம் போட்டு விட்றோம். எஃப்எம்மும் அதை ரெக்கார்ட் பண்ண பாட்டு மெமரி கார்டில் பாட்டு போட்டு விட்றோம். பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் பாட்டு போட்டு விட்டுறான். என்ன பண்ணுறது? இப்போ ஒரு பாட்டு போடுறான், ஒரே நாள் உன்னை நான் அப்படின்னு ஒரு பாட்டு போடுறான். நான் அழகாக ராமநாமத்து பாட்டு அப்படியே ட்ராவல் பண்ணினே இருப்பேன் அந்த பஸ்ஸில். ராமா ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராமா. இப்போ ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் பாட்டு வைக்கிறது, பஸ்ஸில் இப்போ பாட்டு போட்டுருவாங்க.
எங்கன்னா ஒரு லாங்கில் போகிறேன்னா பாட்டு போட்டு விட்ருவாங்க நிறைய. அந்த பாட்டில் அப்படியே ராமநாமம் பாட்டு போயினே இருப்பேன். அவங்க பாட்டு போட்டோம், அந்த பாட்டு கேட்டு அதில் ராமநாமா பாடின்னு போவேன். அப்படின்னா அந்த பாட்டு நம்மளுக்கு உதவியாக இருக்குதே தவிர அது நம்மளுக்கு தடையாக இல்லை பாருங்கள். நம்ம சாதாரணமாக ராம 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 ராமான்னு சொன்னால் கொஞ்ச நேரம் சொல்லுவோம், அப்புறமா நம்ம விட்டுரும். ஆனால் ஒரு பாட்டு பாடும்போது அந்த நம்மளுக்கு மெட்டு கிடைக்குதில்ல, அந்த மெட்டு கிடைக்கும்போது அந்த மெட்டில் பாடும்போது என்னன்னா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா நாமான்னு சொல்லலாம். ஒரு 10 நாமா ஒரு 100 நாமா நம்ம நாக்கில் வந்துடுச்சு பாருங்கள். இந்த பாட்டு பாடும்போது ஒரு 50 நாமா 100 நாமாவோ நாக்கில் வந்தது இல்லையா, அது நம்மளுக்கு லாபம் தானே, நாம நிதி நம்மளுக்குள்ளே சேருதே. அப்போது யோசிச்சு பார்க்குறோம். இப்போ ராமநாமம் பாடுறோம். ராமா ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம. அப்புறமெல்லாம் பார்த்தேன், ஏன் நம்ம டியூன்லேயே பாடக்கூடாது, எந்த மெட்டாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம யூடியூப்பில் கூட போட்டிருக்கோம். எதுக்காகனா இதை நான் கடைப்பிடிச்சேன். இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்களும் இது மாதிரி கடைப்பிடிச்சி அந்த ராகத்தில் நீங்கள் ராமநாமம் பாடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம போட்டதே யூடியூப்பில். அதனால் இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்தால், இது மாதிரி பௌத்திகமான பாடல் வந்தால், இது ஒரு உதாரணத்துக்காக போடுறது 2-3 பாடல். ஆனால் அந்த பாடலில் நீங்கள் பல பாடல்கள் வருதுன்னா அந்த பாடல்களில் நீங்கள் அந்த டியூனில் அழகாக ராமநாமம் பாட்டு போயிடலாம். உங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டு தான் தவிர மைனஸ் கிடையாது. நிறைய அந்த ராகத்தில் அருமையாக ராமநாமம் பாட்டு போயிடலாம். அதனால் எந்த சூழ்நிலையும் நமக்கு ராமநாமத்துக்கு தடை கிடையாது. ராமநாமத்துக்கு விருத்தி எரு போட்ட மாதிரி அப்படி நினச்சி இந்த நாம நிறைய சொல்லலாம். ராம் ராமா ராம் ராம ராம் ராம ராம ராம். இது சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்கள். ராமநாமம் சொல்கிறதுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ இந்த பாட்டு எனக்கு பிரதிகூலம் நினச்சா நடா ஒரே டிஸ்டர்பன்ஸாக காதை அடிக்குது. இந்த பாட்டை போட்டுவிட்டு சவுண்டாக வரை வச்சுவிட்டா நம்ம ராமநாமம் சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜபமாலை வச்சு ராம 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 ஜபிச்சா அப்படி தான் ஜபிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு. ராமநாமத்தை பிடிச்சிக்கும் போதா ரொம்ப தீவிரமாக இறங்கும் போது ராமனை ஜபித்தேன். அவர் சொன்னார், நீ ஜபிக்கிறதோட கீர்த்தனை பண்ண, அதான் பெஸ்ட்டுன்னார் அவர். சரி, அப்புறம் நம்ம கீர்த்தனையில் இறங்கணும். கீர்த்தனை இறங்கினா பல ராகங்கள் பாடலாமான்னா பல ராகம் பாடலான்னாங்க. அதை நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து. அப்படின்னும் போது இப்போ இந்த ராகங்களில் பாடுறாங்க. இந்த ராகத்தில் நான் நடுநடு விட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ராகத்தில் ஃபுல்லாகவே பாடிட்டோம். ராமா ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராமா ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ரமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம். ஒரு பக்கம் எஸ்பிபி பாடின்னு இருப்பார், ஒரு பக்கம் குபேரன் நான் பாடின்னு இருப்பேன். அழகாக ராமநாமத்தை பாடின்னு இருப்பேன். அவ்வளோதான். ராம் ராமா ராம் ராம ராம் ராம ராம ராம். யார் பகவான் நாமத்தை படிக்கிறாங்களோ அவங்க இயற்கை அனுகூலம் ஆகிடுமே தவிர இயற்கை அவங்களுக்கு விரோதமாக இருக்காது. இப்போ இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம், இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இது மாதிரி பாடல்கள்லாம் நிறைய போடுவாங்க. ஆனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இதெல்லாம் எனக்கு அனுகூலம். இயற்கை எல்லாம் அனுகூலம் தான். ராமநாமத்துக்கு எல்லாம் அனுகூலமாக ஆயிடுச்சு. ராம 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 ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம 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 ராமா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம்.
இது வந்து எம்எஸ்வி வந்து சினிமா பாட்டுக்கு மெட்டு அமைச்சாரா ராமநாமத்துக்கு மெட்டு அமைச்சாரா தெரில. இந்த ராமநாமத்துக்கு கரெக்டாக பொருந்தது அழகாக. இந்த மெட்டானது ராமநாமத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பொருந்தது. சந்தோஷமாக இருக்குது. நல்ல ராம ராம ராம் நல்லா இழுத்து பாடுற அளவுக்கு அருமையாக இருக்குது இந்த மெட்டு. சுவாரஸ்யமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அப்போ ராமநாமத்துக்கு இல்லாமல் வேறு எதுக்கு மெட்டு இந்த மெட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி நல்லா அனுபவிக்கிறோம். அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி பாடலை பாடி அனுபவிக்கிறது ராமநாமத்தில். அப்போ எங்கே போனாலும் நம்மளுக்கு ராமநாமத்திலேயே இத்தனையும் செயல்படும்படி யார் தோன்றது? பகவானே குருவாக அடைஞ்சதுனால பகவானே அப்படி நம்மளை எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸும் எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாக பகவான் மாற்றிட்டான். இப்போ நாம நம்மளுக்கு நாம் பிடிக்கல, நாம் என்ன பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா? இது நாம் நம்மளை பிடிச்சிக்கிச்சுன்றது கன்ஃபார்ம் ஆகுறது இல்லையா? இதுதான் அப்போ அனுகூலமாக. அப்போ எந்த சூழ்நிலைகளும் யார் வந்தாலும் சரி போனாலும் சரி நம்ம யாருன்னா டிபெண்ட் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு பெஜாரு. நம்ம நாமத்தை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணிடலையா? யாருன்னா நம்மளுக்கு வந்து வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அந்த சமயத்தில் வெயிட் பண்ணும்போது ரொம்ப நேரம் டைம் ஆகுது, அது லேட் ஆகுது நம்மளுக்கு வெறுப்பாயிடும். வரேன்னு சொன்னவங்க வரலையே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோமே, கஷ்டமாச்சு, உடனே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டைம் அழகாக ராமநாமம் சொல்லலாம். அவங்க ஒரு ஹவர் கழிச்சு வராங்க, அந்த ஒரு ஹவர் அழகாக ராமநாமத்தில் பொழுது போகலாம். அப்போ போர் அடிக்காது, பரவாயில்ல. அந்த 1 மணி நேரம் நம்மளுக்கு கேப் கிடச்சிது நாமா சொல்கிறதுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு அலுவலுக்கு போயிருப்போம், அங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அங்கே போய் அழகாக ராமநாமம் பாட்டு வந்துடுவேன். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. இப்போ வெயிட் பண்ணுறது போர் அடிக்குமா? வெயிட் பண்ணுறது போர் அடிக்காது. ராமநாமத்திலாம் சுவாரஸ்யமாக போச்சு அந்த காலம். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் பகவான் நாமா நமக்கு வெறுப்பு உண்டாக்குற இடத்துலலாம் அருமையான அனுகூலமாக. எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை போட்டு இருக்காங்க, வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க, நீ பாட்டு ராமநாமம் சொன்னார், அவன் பாட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கட்டும். வீட்டில் சண்டை போடுறாங்க, எங்கேயோ பிரச்சனையாக இருக்குது, அவன் பாட்டு சண்டை போட்டால் நீ பாட்டு ராமநாமா சொல்லு. என்ன சொன்னேன்னு அது வந்து அவங்க சொல்கிறது கேட்டால் நம்மளுக்கு எரிச்சல் வரும், இவங்க சொல்கிறது கேட்டால் எரிச்சல் வரும். அப்படி ஒரு கொடூரமான வார்த்தைகளை பேசுவாங்க, அதெல்லாம் காதலே வாங்காதீங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் அவங்க பேசினேருட்டா நீ பாட்டுக்கு ராமநாமா சொல்லினேருலாம். ராம 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 என்ன சொன்னாங்கன்னே காதல் விழாது. ஏன்னா ராமநாமத்தில் கவனம் செலுத்திட்டே நீ. அப்படி எந்த பக்கம் திசை திரும்பினாலும் உனக்கு ராமநாமத்திலே புத்தி போதுன்னு சொன்னால் நீ பகவானால் பூர்ணமாக அனுகிரகிக்கப்பட்டவன், பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவன், மகானுடைய பூர்ண கிருபைக்கு பாத்திரமானவன். பகவானுடைய பூர்ண கிருபைக்கு பாத்திரமானவனால் மட்டும்தான் எந்த திசை திரும்பினாலும் எந்த நாமத்துக்கும் போவோம், எந்த இடத்துக்கும் போவோம். ஆனால் எல்லாமே எனக்கு அனுகூலமாக இருந்தது ராமநாமா சொல்கிறதுக்கு தடையாகவே நினைக்கலன்னு சொன்னால் அப்போ இது யார் சொல்லி கொடுத்தது எனக்கு? இதெல்லாம் இப்படி அங்கங்கே போய் இதெல்லாம் சொன்னாங்க, அந்தந்த மெட்டில் பாடினாங்கன்றதான் ஓகே. ஆனால் இப்படி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி நடந்துக்கணும்னு யார் சொல்லிக் கொடுத்தது? பகவானே குருவாக இருந்து உள்ளிருந்து சொல்லிக் கொடுத்தால் ஒழிய அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ராமநாமத்தை மாற்றிக்க முடியுமா? அது பகவான் தான் சொல்லிக் கொடுக்கணும். பகவான் உள்ளிருந்து நம்மளுக்கு வழி நடத்துனதால்தான் இப்போ தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலையும் ராமநாமம் சொல்ல முடியுது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த பாடலோ எந்த மெட்டோ எனக்கு அனுகூலம் தானே தவிர யார் என்ன நினச்சும் போட்டோமே. நம்ம நாக்கில் 10 நாமா வருது ராமநாமா. நம்ம கஷ்ட காலத்தில் அவங்கள வந்து காப்பாற்ற போகிறாங்க, யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. கஷ்ட காலத்தில் நம்ம நோயில் படுத்துன்னு இருக்கோம், எது காப்பாற்றுச்சு? ராமநாமா தான் காப்பாற்றுச்சு என்ன. ஆமாம், ரொம்ப வயிற்று வலியில் அவஸ்தைப்பட்டேன், வயிற்று வலியில், அப்போ ராமநாமா தான் சொன்னேன், அது சரியாக போச்சு. அதே சமயத்தில் அல்சர் வந்தது, அல்சர் வயிற்றெல்லாம் புண்ணு, வாயெல்லாம் புண்ணு, அல்சர். அந்த ராமநாமா தான் தொடர்ந்து பகவான் நாமா சொன்ன உடனே சரியாக போச்சு. எத்தனையோ வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, அந்த வீசிங் ப்ராப்ளம் பகவான் நாமா சொன்னோடனே வீசிங் ப்ராப்ளமாவது எந்த ப்ராப்ளம், ஒரு டஸ்ட் அலர்ஜி, டஸ்ட்டு எங்கன்னா தொடச்சோம்னா உடனே அன்றைக்கி நைட்டு தூங்க முடியாது, சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா அன்றைக்கி நைட்டு தூங்க முடியாது, வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். அந்த வீசிங் ப்ராப்ளம் எங்கே போச்சு? இது எங்கள் அம்மாவுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு அப்படியே வந்துடுச்சு. அது அப்படின்னா அந்த வீசிங் ப்ராப்ளம், அந்த நோயில் எங்கே போச்சு? ராமநாமா சொன்னோடனே இருக்க இடம் தெரியாமல் போச்சு. ராமநாமாவே பிராணயாமம். வீசிங் ப்ராப்ளம் பிராணம் சரியாக இயங்காததால் தானே வருது. அது வாயு கோளாறு தானே. அந்த வாயு கோளாறு எப்படி போச்சுன்னா ராமநாமா நிறைய சொன்னால் போயிடுச்சு, எல்லாமே சரியாயிடுங்க. பகவான் நாமா, ராமநாமம் மட்டும் இல்லை, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே நாமா, அதை சொல்கிறவங்க அதை சொன்னாவே அது சரி பண்ணிட்டோம். நாமத்துக்கு இருக்கிற மகத்துவம் வேறு எதுக்குமே கிடையாது. ஆனால் நம்ம திருட விசுவாசத்தோடு நம்பணும், அதை நம்பி ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோடு நாமா சொல்லணும். வேறு எந்த விஷயத்துலையும் மயங்கக்கூடாது. மயங்காமல் நிஷ்டையாக இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும், பெரிய பெரிய அதிசயங்களை காட்டும். அப்போ நாமத்தை தொடர்ந்து சொல்லணும், ராமநாமத்தை. எந்த சூழ்நிலையும் நான் தான் சொல்கிறேனே, பௌதிகமான சூழ்நிலைகள்
நான் தனியாக உட்காந்து போய் நாமா சொல்லணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. எல்லா டிஸ்டர்பன்ஸுக்கு நடுவில் தான் நாமா நிறைய சொல்ல முடியும் நம்மளால். அப்படின்னு அடியேன் நான் கண்ட உண்மை, அடியனுடைய அனுபவம் ஓப்பனாக சொல்கிறேன். இது போல் அங்கங்கே பாடல் போடுவாங்க, நல்லா சவுண்டாக வச்சு விட்ருவாங்க. ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் கருப்பா பெரிய ஸ்பீக்கர் வச்சு விட்டு அங்கங்கே கோயிலில் பார்த்து எங்கன்னா கிராமங்கள் எங்கன்னா போனோம்னா வெளியே பெரிய ஸ்பீக்கர் வச்சு பாட்டு சவுண்டாக வச்சு விட்ருவாங்க. அந்த ராகத்தில் அப்படியே அனுகூலமாக ராமநாமத்துக்கு மாற்றிட்டு ராமநாமம் பாடுறதுக்கு அந்த அனுகூலமாக இருக்கும். பாட்டு நிறுத்தினாலும் ஏன் பாட்டை நிறுத்துனீங்க, பாட்டு போடுங்க, எனக்கு ராமநாமத்துக்கு நல்லா இருக்குது. ராம ராம ராம் ராம ராம ராம. நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல பாட்டு போடுறாங்க, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, அது எனக்கு அனுகூலம் தான். அப்போ நான் பாட்டை நிறுத்தாதீங்க, பாட்டு போடுங்க, அப்போ தான் ராமநாமம் நல்லா பாட முடியும். ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம். குத்துப்பாட்டு, ஓகே குத்துப்பாட்டு எனக்கு பெரிய சொத்து, எனக்கு ராமநாம சொத்து கிடைச்சதுன்னு நினச்சி நான் பாட்டு ராமநாமம் நிறைய பாடுவேன். அப்போ ராமநாமம் நிறைய நாக்கில் வருது நம்மளுக்கு, அது நம்மளுக்கு நல்லது தானே, பெரிய செல்வம் நமக்குள்ளே சேருது இல்லையா, சிறந்த சந்தோஷம் தானே அது. ராம 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 ராம் ராம. அது சுவாரஸ்யமான ராகமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி குத்துப்பாடாலும் சரி, நம்ம ராமநாமத்தில் பாட்டு போயினே இருக்கணும். நம்ம அடுத்தது என்ன பார்த்துட்டு போயின்னு இருக்கணும். இது டிஸ்டர்பன்ஸாக நினைக்கக்கூடாது. உலகத்தில் டிஸ்டர்பன்ஸ் நினச்சா அப்போ எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். உன் மனசே உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அப்போ நாமாவே சொல்ல முடியாது, உன் மனசே உனக்கு எதிரி ஆகிடும். எல்லாமே நண்பர்களாக நினச்சி பாருங்களேன், எல்லாம் அனுகூலமாகிடும், இயற்கையே அனுகூலமாகிடும். எல்லாத்துலேயும் ராமநாமம் சொல்ல முடியும். அதுதான் நாமா பகவானுடைய அனுகிரகம் பூர்ணமாக பெற்றதனுடைய அடையாளம். நீ நாமா எந்த சூழ்நிலையிலும் ராமநாமத்தை தவிர அந்நிய நாம நாக்கில் வராமல் ராமநாமத்திலேயே எந்த சூழ்நிலையிலும் நீ சொல்ல முடியுதுன்னு சொன்னால் அது பகவான் அனுகிரகம் இல்லாமல், மகானுடைய அனுகிரகம் இல்லாமல் கிருபைக்கு பாத்திரமாகாமல் எப்படி வரும்? கண்டிப்பாக நான் பகவான் கிருபைக்கு பாத்திரமாயிருக்கேன் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பகவான் கிருபைக்கு பாத்திரமாயிருக்கேன்னு நான் முழுசாக நம்புகிறேன். மகானுடைய கிருபைக்கு பூர்ணமாக பாத்திரமாயிருக்கேன்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா அனுபவமாக தெரியுதே, எந்த சூழ்நிலையில் ராமநாமன் நாக்கில் வந்துட்டே இருக்கேன். இதை விட வேறு என்ன பிரத்யக்ஷ பிரமாணம் வேணும்? அவ்வளோதான். அதனால் நாமா நிறைய சொல்லணும், எந்த சூழ்நிலையும் நாமா சொல்லலாம், எதுவுமே தடை கிடையாது உலகத்தில், எல்லாமே ஜாலி தான், என்ஜாய் பண்ணலாம் ராமநாமத்தை. அப்புறமா என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். அப்புறமா தொடர்ந்து அப்பா நாம சங்கீதமாக இப்போ பாட்டாக இல்லை, இப்போ அகண்ட நாம வச்சுட்டோம். இப்போ 2 ஹவர் ராமநாமா சொல்லியிருக்கோம். எப்படின்னா நல்லா பல ராகங்களை பாடல, ஒரே மெட்டில் தான் ராமநாமா சொல்லியிருக்கோம். நடுவு சில மெட்டுகள் மாற்றிருக்கோம். ஆனாலும் அதுபோல் நீண்ட நேரம் எப்படி சொல்ல முடியும்னா, நீ இது மாதிரி ருச்சிகரமான ராகத்தில் பல மெட்டில் நீ பாட ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ராமநாமா உனக்குள்ள அந்த ராமநாமம் தான் கதி. நீ ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இந்த ராமநாமத்தை தவிர வேறு நாமத்தை நான் மாற்ற மாட்டேன், இந்த ராமநாமம் தான் எனக்கு கதி, இதுதான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி எனக்கு பாகவத் ராமாயணத்துடைய பலன் ராமநாமத்தை மூலமாக நான் அனுபவிக்கிறேன். பாகவத் ராமாயணத்துடைய பலன் பகவான் நாமா தான் அப்படின்னு உனக்குள்ளே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தீர்மானித்து அந்த ராமநாமம் தான் கதிர் அந்நியதா, வேறு கதி கிடையாது அப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்புறமா நீங்கள் தொடர்ந்து ராமநாமம் மட்டும்தான் சொல்லுவீங்க, வேறு எதுவும் சொல்ல மாட்டீங்க. அப்போ ராமநாமத்திலே நீங்கள் பல பாடல்கள் பாடுவீங்க. அப்போ நான் ராமநாமத்தில் என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளோதான், ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. என் பெற்ற இன்பம் பெருக வையகம், இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுமாதிரி நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. அடியேன் அனுபவிக்கிற சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கலாம், சுகவாசியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பகவான் நாம நிறைய சொல்லலாம். அப்புறம் நாம சித்தி ஏற்பட்டுரும் ஒரு நாள். அப்போ நாம நீங்கள் சொன்னீங்கன்னா யாருக்காவது நோய் தள்ள கை வச்சா அந்த நோய் சரியாக போயிடும். யாருக்காவது நீ நாமா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நாம பாஸ் ஆகிடும். அவனுக்கு நிறைய நாம சொல்ல ஆரம்பிச்சிடுவான். யாரை நீங்கள் அபிமானப்படுறீங்களோ அனுகிரகம் பண்ணுறீங்களோ அவங்களாம் நாம சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்களாம் பக்திக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் கை காட்டுறவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லணுன்ட்டேன், ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களை யாருன்னா அவமதித்தாலும் அது அவங்களுக்கு கேடு. நீங்கள் நாமா சொல்கிறீங்கள, நிறைய நாமா சொல்கிறீங்கள, நாமத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கள, உங்களை யாருன்னா அவமதிச்சிட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி அவமதிக்காதீங்க. நீங்கள் கம்முன்னு வந்துட்டீங்கன்னா அவங்க அவமதிக்கிறவங்களுக்கு கஷ்டம். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு பகவான்களை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அதுதான். ஆனால் அவங்க மேலும் யாரையும் பகவான் நாமா சொல்கிறவங்களே பக்தர்கள் அவமதிக்க இருக்கிறதுக்கு பகவான் நல்ல புத்தி கொடுக்கணும், பகவான் பிரார்த்தனை பண்ணிப்போம், அவ்வளோதான். பிரகலாதம் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஸ்வஸ்தியஸ்து விஸ்வசிய கலப்பிரசீததாம் ஜாயந்து பூதக சிவோம் இதோதியா. ஒருத்தருக்கு மனசால நன்மையை விரும்பட்டோம் அப்படின்னு பிரகலாத ஸ்தோத்திரம் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போய் நேரணும், அவ்வளோதான். நாமா சொல்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நாமா சொல்கிறவங்க மனசை புண்படுத்துகிறாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம்.
நான் இவ்வளோ பாசிட்டிவாக சொன்னேன். நாம எல்லாத்துலேயும் சொல்லலாம், ஜாலியாக இருக்கும், மனசு சந்தோஷமாக வச்சுருக்கோம், நீங்கள் யார் ஆசீர்வாதம் பண்ணுறீங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க எல்லாம் சொல்லி வந்தேன். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டை சொல்லிடுறேன். பகவன் நாமா சொல்கிறவங்கள துவேஷிக்கக்கூடாது, பகவன் நாமா சொல்கிறவங்கள குறை சொல்லக்கூடாது. அது நம்மளுக்கு தான் நம்ம பண்ணுற பக்திக்கு அது கேடு விளைவிக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்கும். அப்போது யாரையும் நிந்திக்க வேணாம். அதே சமயத்தில் நம்மளை யாரும் நிந்திச்சா அவங்கள நம்ம நிந்திக்க வேணாம். நம்ம பாட்டு கம்முன்னு போயிட்டால் போதும். நம்ம பாட்டு நாமா சொல்ல ராம ராமா ராம ராமா ராம ராமா அவங்க புத்தி திருத்து, அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, அவங்கள காப்பாற்று, அவங்களுக்கும் நல்ல புத்தி கொடுத்து அவங்களுக்கு நாமா சொல்லவை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போய் நேரலாம். அவ்வளோதான். ராம 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 ராம. இல்லாட்டி கம்முனாவது போயிடலாம். நம்மளுக்கு ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, சரி நம்ம எதுவும் திட்டுறதோ பதில் வார்த்தை சாபம் கொடுக்குறதோ திட்டுறதோ இதெல்லாம் வச்சுக்கூடாது. வச்சிங்கன்னா நம்ம நாமத்துக்கு ஹானி வரும், நம்ம சொல்கிற நாமத்தை குறைஞ்சிடும், நம்ம பக்திக்கு கஷ்டத்தை விளைவிச்சிடும். அதனால் நம்ம பக்திக்கு குறை இல்லாமல் நம்ம பக்தியை தக்க வச்சுக்கிறதுக்கு, பகவான் நாம தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்னா யார்கிட்ட நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கோவப்பட்டு திட்டினா திட்டி போட்டோம், நம்ம பாட்டு கம்முனாவது போயிடலாம். நம்மளால் ஆசீர்வாதம் பண்ண முடியலனாலும் அவங்களுக்காக பகவான்கள் பிரார்த்தனை பண்ண மனசு வரலனா கூட கோபத்தோடு இருந்தால் கூட அந்த கோபத்தை வெளியே காட்டிக்காமல் ராம ராமான்னு சொல்லின்னு போய் நேரலாம். அதுக்காக யாரையும் திட்ட வேணாம். அதனால் நம்ம நாம சொல்கிறதுனால நம்ம மற்றவங்களை திட்ட வேணாம், மற்றவங்களை நிந்திக்க வேணாம், மற்றவங்களை தேசிக்க வேணாம். நம்மளால் ஆசீர்வாதம் பண்ண முடியலனாலும் அடங்கியாவது போயிடலாம் கம்முன்னு. அவங்க சொன்னால் சொல்லி போகிறாங்க, நம்ம பாட்டு கம்முன்னு ராமராமான்னு சொல்லி போய் நேர வேண்டியது தான். அதை ஃபாலோ பண்ணலாம். அதனால் எல்லாம் இப்போ நான் இந்த ஒரு விஷயம் கூட நான் எதுக்கு சொன்னவாள்னா இதில் ஜாக்கிரதையாக இருக்கணுக்காக சொல்ல வந்தேன். நம்ம நாமா சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதே மாதிரி மற்றவங்க நாமா சொல்கிறவங்கள இதை துவேஷிச்சிடக்கூடாது, பகைச்சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்ல வந்தேன். சரி, அப்போ தான் நம்ம தர்மத்தை சரியாக கடைப்பிடிக்க முடியும். அதாவது சுகமயமான வழி இது நாம சங்கீர்த்தனம். இப்போ இந்த ஒரே ஒரு தீங்கு மட்டும் நான் ஏன் சொன்னேன்னா இது முக்கியமானது ஃபாலோ பண்ணுறதுக்காக சொன்னேன், இல்லாட்டி நான் சொல்லிட மாட்டேன். அதாவது சுகமயமானது எல்லா விதத்திலும் நாம எல்லா ராகங்களையும் பாடலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம், சந்தோஷமாக நிறைய நாமா சொல்லலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஒவ்வொரு க்ஷணமும் ராமநாமத்தில் பொழுது போகலாம். எந்த கீதங்களும் உங்களுக்கு அனுகூலங்கள் தான். இப்போ சினிமா பாட்டு சொன்னேன், அந்த இடத்துல ராமநாம பாட்டு வந்துடுவேன். அப்போ தான் நம்மளை பாகவதம் மட்டும்தான் படிக்க தெரியும் நினைக்கிறீங்களா? எவ்வளோ கீழ்நிலையிலேயே இறங்கி நம்ம ராமநாமா சொல்லிட்டு வர தெரியும். அந்த இடத்துல நம்ம பாகவத தர்மத்தை அங்கேயும் பிரயோகம் பண்ண முடியும். அப்படின்னும் போது தைரியமாக நம்ம நாமா சொல்லிட்டு வந்து நேரலாம். என்ன வேணால் பண்ணிட்டோமே, யார் வேணால் டிஸ்டர்ப் பண்ணணுமே, நம்மளுக்கு தடங்கள் கிடையாது. பிரகலாதுக்கு தடை பண்ண முடிஞ்சுதா? பிரகலாத பக்திக்கு மேலும் அந்த பக்திக்கு விசுவாசம் அதிகமாக்கும்படி செய்யுது. மலையிலேருந்து கீழே போட்ட போது கூட அவன் சாகலும் போது பரவாயில்ல, இனிமேட்டு எந்த சோதனை கொடுத்தாலும் அப்பா சோதனை கொடுத்தாலும் நம்மளுக்கு தாங்க முடியும், பகவான் காப்பாற்றிடுவான் அப்படின்ற தைரியம் இன்னும் அதிகமாச்சு. அப்போ என்னென்னா ஏற்கனவே 10 நாமா சொல்கிறான் நாராயண நாமா, இப்போ 100 நாமா சொல்கிறான். அப்பா எதிரவே நாராயணா அப்படின்ட்டு போயின்னு இருப்போம். பிரகலாத இரணிகசிபு எதிரவே நாராயணான்ட்டு போவான். என்ன அந்த நாமா தான் நம்மளை காப்பாற்றுதே. பகவான் நாமா சொன்னால் அதை காப்பாற்றுதே. மலையிலேருந்து கீழத்தில் தான் கூட பூமாதேவி தாங்கிக்கிறாளே, வாடாத மலர் மாதிரி. மேலேருந்து ஒரு பாறை, மலையிலேருந்து ஒரு கல் விழுந்தால் கூட அது கல் செதறி போகுது. ஆனால் ஒரு மரத்துலேருந்து பூவானது நம்ம செதறாமல் அழகாக அப்படியே காற்றுல மெல்ல அசைஞ்சு கீழே எப்படி விழுது அந்த பூவானது. அது சிரிச்சின்னு அழகாக இருக்குது இல்லையா, அந்த மலர்ந்த பூ அழகாக இருக்குது இல்லையா. அப்போ பிரகிருதியில் ஒரு வைஷமியம் இருக்குது, அந்த வைஷமியம் அந்த பூவில் இல்லையே, அந்த பூவில் தக்கையாக இருக்குது, அழகாக விழுது இல்லையா. அது மாதிரி மலையிலேருந்து கீழே தள்ளும் போது பிரகலாதன் அப்படி லைட்டாக விழுந்தாராம். அவர் உடம்புல எந்த காயமும் படலையா, மெத்துன்னு அழகாக பூமாதேவி தாங்கிட்டாலாம். அது எதனால் நாராயண நாமா சொல்கிறதுனால, பகவான் நாம அனவரதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால். அப்போ என்னென்னா ஒரு தடவை காப்பாற்றும் போது பகவான் காப்பாற்றுறானே பரவாயில்லையே நம்ம நாம சொன்னால் அப்படின்னு ஒரு தைரியம் கிடைச்சது இல்லை. அப்போ திருப்பி அவன் சோதனை கொடுக்கும்போது தான் யானை விட்டு மதிக்கும் போது நெருப்பில் போடும்போது கொஞ்சம் ஒரு கவலைப்படல. இன்றைக்கி என்னப்பா ப்ரோக்ராம், இன்றைக்கி நீ என்னப்பா ப்ரோக்ராமு? இன்றைக்கி யானை கேட்டையில் படுக்கணும். சரிப்பா, யானை கேட்டையில் படுக்கிறேன்ப்பா, என்னை கட்டி போட்டுருங்க, நான் எங்கேயா தப்பிச்சு ஓட்டக்கூடாதுன்னு கட்டி போடுறாங்க. சரி ஓகேப்பா, யானை மிதிக்கிட்டான். அதான் பகவான் காப்பாற்றுறது இருக்கானே. நான் பாட்டு நாராயணா சொல்லினே இருக்கான். அது யானை போய் வாழை நமஸ்காரம் பண்ணி அவர் தூக்கி தும்பிக்கையில் தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுட்டு வீட்டில் போய் இறங்கிட்டு போயிடுச்சு. அது பாட்டுக்கு அது ஒன்றும் பண்ணல. பாம்புகள்லாம் என்னென்னா அழகாக விளையாடுறார் உடம்புல, பாம்புகள் கடிக்கலை. நெருப்பில் போட்டால் நெருப்பு என்னென்னா நிறைய மலர்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் படுத்துன்னு குளிர்ச்சியாக இருக்கல ஜில்லுன்னு அந்த மலர்கள், தாமரை மலர்கள், அதில் தாமரை மலர்கள் பரப்பப்பட்ட அதில் போய் உட்காந்த ஜில்லுன்னு இருக்குமே, அது மாதிரி இருந்தாராம் பிரகலாத. அந்த நெருப்பில் போடும்போது அப்பா ஜில்லுன்னு இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்றாரு பிரகலாத. உடம்பு எரியலையாடா, எரியலப்பா ஜில்லுன்னு இருக்குப்பா அப்படின்றார் யார்? பிரகலாத. அதை தூக்கி போட்ட அவங்க தான் கருகிட்டாங்க.
அப்போது பகவான் நாமா சொல்கிறவங்கள பகவான் அது பாதுகாக்கிறார் இல்லையா, பகவான் ரட்சிக்கிறார் இல்லையா. ஹிரண்யகசிபு எதிரே இப்போ தான் பகவான் காப்பாற்றுறேன் நாம காப்பாற்றுதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. நாம நல்லா சந்தோஷத்தையும் கொடுக்குது. நாம சங்கீதம் நாராயண மந்திரம் அதுவே 4 பேர் இன்பன்றாரு பிரகலாதன். ஆனால் ஒருத்தர் நாராயண நாம சொல்கிறாருன்னா எந்த சோதனைகளும் வந்தால் நம்மளுக்கு என்ன, அதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னார் ஹரிதாஸ் தாக்கூர். 13 தெருவில் போய் அவர் அடித்தாங்க. அந்த சாட்டு அடியெல்லாம் கிருஷ்ணனு தான் போய் வந்தது, இவருக்கு அடி இல்லை. அந்த சாட்டு அடி அடித்தவங்களுக்கு அப்புறம் பின்னாடி பெரிய தண்டனை கிடச்சிது, அது அப்புறம்பட்ட விஷயம். அப்போ இவர் பாதிக்கப்படலை. பகவான் நாமா சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா முகமது சொல்கிறார். இவருக்கு அந்த அடியெலாம் இவர் மேலே விழலை, ஹரிதாஸ் தாக்கூர் மேலே இல்லையா, நாமாச்சாரியார் இல்லையா. நாமத்தை பிடிச்சவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. அதே மாதிரி நாராயண நாமத்தை பிடிச்சார் பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தி, அவர் காட்டின வழியில் தான் நம்ம போகிறோம். அந்த பகவான் நாமத்தை பிடிச்சிருந்தார். ஆனால் நெருப்பில் போட்டால் கூட ஒன்றும் ஆகலை. யார் நாமத்தை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சேஃப்டி தான். ஜெயதி ஜெகதி மாயாம் யஷ்ய காயாதவஸ்தே, ஜெயதி ஜெகதி மாயாம், உலகமாயை ஜெயிச்சிட்டாராம் அவர் பிரகலாதன். ஹிரண்யகசிபு அவ்வளோ பயமுறுத்தினா பயப்படல, தைரியமாக இருந்தார். எதுவே நாராயணான்னு சொல்லுவார், அப்படியே ஜாலியாக நாராயணன் சொல்லுவார். ஏன்னா என்னை காப்பாற்ற பகவான் இருக்கான், உன்னை காப்பாற்ற தான் யாருமே இல்லை. ஏன்னா நீ பகவானே பகைச்சிக்கிட்ட, எல்லா தேவர்களும் உனக்கு எதிரி, உன்னை காப்பாற்ற தான்ப்பா யாருமே இல்லை. அதனால் நீ எதிரிகளோட சுற்றின்னு இருக்கப்பா. காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற 6 எதிரிகள் உனக்குள்ளே இருக்கிறார்களே, அந்த எதிரிகளை ஜெயிக்காமல் நீ உலகத்தை ஜெயிச்சிட்டேன்னு பெணாத்திரியப்பா நீ அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்கிறார் ஹிரண்யகசிபு. அப்புறம் பார்த்தா ஏய் உன்னை பாரு, நான் வெட்டிடுறேன் பாரு, குத்துறேன் பாரு அப்படின்னா, நீ என்னை வெட்ட முடியாதுப்பா. எல்லாத்தையும் பலம் பலவதாமஸ்மி, பலவான்களுக்குள் நான் பலமாக இருக்கிறேன் பகவான் கீதையில் சொல்கிறான். அப்படிப்பட்ட உனக்கு பலம், உனக்கு மட்டும் இல்லை பலம், உனக்கு பிரம்மதேவர் போட்ட பிச்சை உனக்கு என்ன வரம் கொடுத்த பலம். அந்த பிரம்மதேவருக்கு பலம் யாருன்னா நாராயணன் தான்ப்பா. அந்த நாராயணன் தான் எனக்கும் பலம் உனக்கும் பலம் சகல ஜீவராசிகளுக்கும் பலம்பா அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்கிறார். அது தெரிஞ்சுன்னு இருக்கிறான் பிரகலாதன், அது தெரியாமல் இருக்கிறான் ஹிரண்யகசிபு. அதனால் என்ன ஆச்சு, என்னை காப்பாற்றுறதுக்கு பகவான் இருக்கான்பா, உன்னை காப்பாற்ற தான் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரையும் பகைச்சுன்னு இருக்க, நீ எல்லா தேவர்களையும் பகைச்சுன்னு இருக்க, சகல ஜீவராசிகளையும் பகைச்சுன்னு இருக்க, பிராமணர்கள் பகை, எல்லாத்துலேயும் பகை உனக்கு. பகவான் பக்தியும் இல்லை அப்படின்னா யார் சீக்கிரமாக அழிய போகிறேன்னா நீ அழிய போகிற. அதனால தான் விநாசகாலை விபரீத புத்தி உனக்கு, அதனால தான் என்னையும் எதிர்த்து பேசுகிற அப்படின்றான் ஹிரண்யகசிபு. கடைசியில் யார் அழிவானா, அவன் தான் வந்தவனே நரசிம்மர் தூணை பலந்து வந்தார், கீழே போட்டு போயிட்டேன்ட்டார். தனு பிருங்காம் கேசவத்ருதா நரஹரி ரூபா அப்படி பகவான் வந்தார்ல, கேசவத்ருதா நரஹரி ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரேன்னு பாடுறாங்க இல்லையா மகான்கள்லாம். அப்படி பிரகலாதன் ரட்சிக்கப்பட்டான். ஏன்னா நாமா சொல்கிறவன் தான் உண்மையான பக்தனா. அதான் சொல்ல சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷிதம், நிஜபிருத்தியம் உண்மையான பக்தனுடைய வாக்கு சத்தியமாக்கிறதுக்காக தூணை பழந்துட்டு பகவான் வந்தானா. நான் தூணில் இருக்கானான்னு கேட்டான் இல்லையா, தூணில் தெரியுறான்ப்பான்னு சொன்னானா. திருஷ்யதே என்ன திருஷ்யதே, அப்பா இருக்கிறானான்னு கேட்டதுக்கு தெரியுதான்னு சொன்னானே அவன். என்ன திருஷ்யது, எனக்கு தெரியலையாடா அப்படின்றான். எனக்கு தெரியல, உன் கண்ணுக்கு தெரியலன்னா அது நான் பண்ண முடியும், என் கண்ணுக்கு தெரியலானே, அந்த தூணில் பகவான் இருக்கானேன்றான். அந்த தூணில் நரசிம்மர் இருந்தார் பகவான். அப்போ தூணை பிறந்த உடனே பகவான் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து ஹிரண்யகசிபு கீழ்ச்சி போட்டு போயிட்டார். அப்படின்னா நீ பிறந்ததுனால 21 தலைமுறை கரையேறிச்சுப்பான்ட்டு பிரகலாதன் ஒரு ஆசீர்வாதம். 3 சப்தபிகி 37 21 தலைமுறை கரையேறிச்சு. பகவான் நாமா சொல்கிறவங்க, பாகவத் தர்மத்தில் இருக்கிறவங்க தான் மட்டும் கரையேறல, தன்னுடைய குலபாவனகா குலத்தையே பரிசுத்தமாக்கிறாங்களா 21 தலைமுறையை. இதெல்லாம் பாகவத்தில் வரக்கூடிய சரித்திரங்கள். பாகவதம் நம்மளாம் பித்து பிடிச்சிருந்தோமே, நம்ம தான் பாகவதம் பைத்தியம் வாய்ந்தோமே ஒரு டைமில். அதனால் இதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறமா தானே அந்த பாகவதம் சாரா நாமன்னு படி தெரிஞ்சுது நமக்கு. அப்போ நாமத்தை பிடிச்சிட்டோம். ஆனால் ஆரம்பத்தில் ஃபுல்லாக பாகவதம் ராமன் அப்படி தான் இருந்தோம் நம்ம. அதெல்லாம் இந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ பாகவத்தினுடைய சாரம் நாமா தான், பிரகலாதன் சொல்கிறது நாமா தான். அப்போ நாராயணன்ற நாமத்தை பிடிச்சிருந்தான். வச்சன ரச்சனம் ஏகம், யார் நாரதர் சொன்ன வச்சனத்தில் ரச்சனம் ஏகம், அந்த ஒன்றை பிடிச்ச பகவான் நாமத்தை பிடிச்சிக்கிட்டாராம். நாரதர் சொன்ன உபதேசத்தை. வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலைய, கேவலம்னா வெறுமனே அந்த நாமத்தை மட்டும், கேவலம்னா வெறுமனே அந்த நாமத்தை மட்டும் பிடிச்சிட்டார், கரையேறிட்டார். அப்போ துருவபதமா அபியாதோ எத்கிருபாதோ துருவ அயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. பிரம்மபுத்திரம் நாரதர் இது மாதிரி சின்ன பசங்களை பார்த்து கெடுத்துருவார். அவங்களெல்லாம் நாமா சொல்லிவிட்டு அவங்களாம் என்னென்னா இதெல்லாம் போய் உலகெல்லாம் மாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவங்கள சிறந்த மகாத்மாக்களாக மாற்றிடுவாருன்னு அர்த்தம். கெடுத்துருவாருன்னா இங்கே கெடுத்துருவாருன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. சிறந்த மகாத்மாக்களாக மாற்றிடுவார் அவங்கள. பக்த சக்கரவர்த்தி
நாரதர் குருக்கு மிஞ்சின சிஷியனாயிட்டார் பிரகலாத நாரத பாகவத சம்பிரதாயத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. பிரகலாத நாரத பராசர புண்டரீக அப்புறமா பின்னாடி வருது மற்ற மகாத்மாக்கள்லாம். ஆனால் முதல்ல நாரதரை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்துட்டார் பிரகலாத. ஏன்னா அவருடைய பக்தி அந்தளவுக்கு சிறந்தது. ஒரு அசுரனாக இருந்து பக்தி பண்ணுறது விசேஷம், தேவ ரிஷியான நாரதர் பக்தி பண்ணுறது விசேஷம் இல்லை. அசுர குலத்தை அது ஹிரண்யகசிபு மகா துஷ்டனாகி அவன் புள்ள சிறந்த பக்தனாக பிரகாசிக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால் பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தியாக பிரகாசிக்கிறார், பகவான் அங்கீகரிச்சிட்டார். அப்படிங்கும்போது பிரகலாதன் என்ன சொல்கிறான், ஜெயதி ஜெகதிமாயாம் பக்தி தேவி சொல்கிறா, உலகமாயே ஜெயிச்சிட்டாரே பிரகலாதன். எதனாலன்னா நாரதுடைய கிருபையினாலேயா. அது மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்த அப்பாவால் அம்மாவால் கைவிடப்பட்ட அப்படிப்பட்ட துருவன் 36 வருஷம் ராஜ்யத்தால் துருவ மண்டலத்தை அடைஞ்சார். துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிறாரு. எதனால்னா நாரதுடைய கிருபையினாலேயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த நாமத்தை பிடிச்சிருந்தான். நமோ பகவதே வாசுதேவா என்ற நாமத்தை துவாதசாட்சரி மந்திரத்தை, இவர் அஷ்டாட்சர மந்திரத்தை பிடிச்சிருந்தார் பிரகலாதன், இவர் துவாதசாட்சரி மந்திரத்தை பிடிச்சிருந்தார் துருவன். 2 பேரும் மகாத்மாக்களாக பிரகாசிக்கிறாங்க. எதனால நாரதுடைய கிருபையினாலேயா. அப்போ சகல நன்மைகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர்கள் மகாத்மா. சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி பிரம்மபுத்திரருக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறா பக்தி தேவி. எப்படி இருக்கு பாருங்கள். அப்போ நாமத்தை பிடிச்சின்ற 2 பேரும் கரையேறிட்டாங்க. 5 வயசு பையன் பிரகலாதன், பெரிய அசுரன், மகாபராக்கிரமசாலி, மலை மாதிரி இருக்கான் ஹிரண்யகசிபு. ஆனால் பைபிளில் ஆனால் 33 கோடி தேவர்களுக்கு அதிபதியாக இந்திரலாம் நடுநடிக்கு போகிறான் ஹிரண்யகசிபு பார்த்து. 5 வயசு பையன் அப்பா முன்னாடி எதிரோ போகிறான் வரான் எல்லாம் பண்ணுறான். ஆனால் நான் இவனை சாவடிக்க முடியலன்னு வருத்தப்படுறான். தலைமையில் கை வச்சுன்னு உட்காடுறான் ஹிரண்யகசிபு தலைமையில் கை வச்சு உட்காடுறான் நிலையாயிடுச்சு. ஏன்னா 5 வயசு பையன் என் முன்னாடியே நடக்கிறான்ப்பா, நாராயணான்னு சொல்லிட்டு போகிறான். எதிரவே கிண்டல் பண்ணுறான் அவன். அவனுக்கு யார் பிடிக்காதுன்னா உங்கள் சித்தப்பனை கொண்டவன்டா, வராகோதரை எடுத்து ஹிரண்யாக்ஷனை கொண்டவன்டா, அவன் பேரை சொல்லாதடா அப்படின்றான். ஆமாம்பா, நான் நாராயணன் பேரை சொல்லக்கூடாது தான். நாராயணன் வந்து 50 தடவை நாராயணன் சொல்லிடுறான். அப்போ கடுப்பாகமா ஆகாது அவனுக்கு. முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்க வைக்காது, முதல்ல அவனை வெளியே துரத்துது. சண்டமார்கள் வந்து அவனை ஆஷம், நீங்கள் ஏன் டென்ஷனாக வரீங்க, நீங்கள் ஏற்கனவே டென்ஷனாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் இட்டும் போயிருந்தேன்னு சொல்லிட்டு பிரகலாதன் ஆஷம் போயிடுறாங்க சண்டமார்கள். அங்கே போய் என்னன்னா பசங்களை எல்லாரையும் நாராயணாமா சொல்ல வச்சு பஜன்மானமாக மாற்றிட்டான். அடா எப்பாப்பா இவனை வச்சு எங்களால் சமாளிக்க முடியாது, எல்லாரும் நாராயண நாமா சொல்லி பஜனை பண்ணுதுங்க எல்லாம். ஆமாம், அசுர தர்மங்கள்லாம் கற்பிக்க முடியல, சுக்கராச்சாரியர் சொன்ன அசுர தர்மங்கள்லாம் கற்பிக்க முடியல, வேத தர்மங்கள் கற்பிக்க முடியல, எல்லாம் பஜனை பண்ணுதுங்க எல்லா குழந்தைங்களும் அப்படி சொல்லி எடுத்து வந்து விட்டாங்க. அவங்களாலே சமாளிக்க முடியாது பிரகலாதனை. ஏன்னா அப்படி நாராயண நாமா சொல்கிறான், பகவத் பக்தி பிரச்சாரம் பண்ணிடுறாங்க. போய் பிரகலாதன் கிளாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த பிரகலாதன் அங்கே போய் பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டான். ஏங்க குருகுலத்தில் சண்டமார்க்கர்களுடைய சுக்கராச்சாரிய பிள்ளைகள் சண்டமார்க்கர்கள் தானே குருக்கள். சுக்கராச்சாரிய இந்த அபராதம்லாம் ஒரு பாகவத பிரச்சாரம் பண்ணுறதுலாம் கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு அவர் தீர்த்தயாத்திரையாக கிளம்பிட்டார் சுக்கராச்சாரியார். அதனால் அவர் இங்கே எடுக்கலை. இந்த இடத்துல பார்த்தா பிரகலாத சரித்திரத்தில் ரொம்ப சுக்கராச்சாரி வரமாட்டார். சண்டமார்க்கர்கள் பிரகலாதனுடைய சுக்கராச்சாரிய புத்திரர்களாகிய சண்டமார்க்கர்கள் தான் இருக்காங்க. அந்த சண்டமார்கள் தான் என்ன பண்ணாங்க, எல்லா அசுர தர்மங்கள்லாம் அந்த வேத தர்மங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இரண்யோ நமக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் நாராயணன் தான் சொல்லிக் கொடுத்து போயிட்டார். பசங்களை எல்லாரையும் கற்றுட்டார், நாராயண நாம சொல்ல வச்சு பாகவத்தில் ஆக்கிட்டார். அப்போ தான் பார்த்தார், கோவம் வந்துடுச்சு. இதுவரை மற்றவங்களை கொண்டு உன்னை தண்டிக்க வச்சேன், இப்போ நானே உன்னை தண்டிக்கிறேன், என் கத்தியால் உன்னை வெட்ட போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி பிரகலாதன் கோவப்படுறான். ஹிரண்யகசிபு கடைசியில் பகவான் வந்து அவனை கேசி போட்டார். பிரகலாதன் ரட்சிக்கப்பட்டான். பிரகலாதன் வந்து ஆபத்தில் கூட பகவானே என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அதான் தெரியுமே, நம்ம நாம சொல்லினே இருந்தால் அது பாட்டு காப்பாற்றன்னு, அதை போய் ஏன் கூப்பிடுவானே பகவானை போய் தேவையில்லாமல் அவர் போய் வைகுண்டத்தில் வர வச்சுக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கினேன் எதுக்கு. நாமையை விட நாம வசதி, பகவானோட பகவான் நாம வசதி. நம்ம தான் நாராயண நாமா சொல்லின்னு இருக்கோம். நம்ம வைகுண்டத்தில் தான் அவர் மேனக்கட்டு வர வைக்கணுமா, வேலை வெட்டி இல்லாமல் அழகாக நாமா சொல்லியிருந்தால் அந்த நாமா காப்பாற்றிட்டு போகுது. அப்பாட்டு சொல்கிறார் நாராயணன் சொல்லினே இருக்கார். அதுதான் அவர் என்ன நெருப்பு சுடலை, விஷம் கொடுத்தா கூட அந்த விஷம் பாதிக்கப்படலை. கையாதே விஷம் கொடுக்க சொல்கிறார். கையாத விஷம் எப்படா நான் பால் கொடுத்த கையால் விஷத்தை கொடுப்பேன் அப்படின்றா. சும்மா கொடுமாட்டேன், அவனே பிடிங்கி குடிச்சிட்டான். உடம்பு நீளம் பாந்தி போச்சு. கொஞ்சம் நேரத்தில் மாறி போச்சு, எல்லாமே கலர் மாறி போச்சு. செவன் ஆகிட்டான் பையன். ஜம்முன்னு துள்ளி குதிச்சு விளையாடுறான் பாட்டுக்கு. நாராயண மந்திரம் அது நான் பாட்டு நாராயண நாம சொல்லினே இருக்கான் பாட்டுக்கு. உனக்கு கொஞ்சம் விஷம் இருக்குதாமான்னு கேட்குறான். மகாத்மாக்கள் அழகாக சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் விஷம் தான் கொடுப்பா அப்படின்னு கேட்குறான்ட்டு மகாத்மாக்கள் உபன்யாசத்தில் அழகாக சொல்லுவாங்க. சிஷி அண்ணா சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் விஷம் தான் கேட்குறான் அப்படின்ட்டு ஹிரண்யகசிபு போய் சொல்லுவான். ஹயாத்து இன்னும் விஷம் தான் கேட்குறானா,
ஏற்கனவே கொடுத்த விஷம் அவனை பாதிக்கலன்னா, நல்லா இருக்கான், நான் புஷ்டியாக இருக்கான், நல்லா இருக்குதான் விஷம், அவனை கொஞ்சம் வந்தால் கொடுங்கன்னு கேட்குறான். பகவான் நாமா சொல்கிறவங்கள அந்த விஷம் கூட பாதிக்கல பாருங்க. அந்தளவுக்கு நாம சித்தி ஏற்பட்டது அவனுக்கு இல்லை, பிரகலாதனுக்கு, நாராயண மந்திரத்தினால. வச்சன ரச்சனம் ஏகம், அந்த வச்சனத்தில் ரச்சனமுள்ள அந்த ஏகத்தை ஒன்றை பிடித்து கொண்டான் நாமத்தை. ஜம்முன்னு எல்லா மாயும் ஜெயிச்சிட்டான். அவன் எவ்வளோ கிருத்திகள் பூதங்களையே விடுறான், பிசாசுகளையே விடுறான், யானை விட்டு மிதிக்க வைக்கிறான், நெருப்பில் போடுறான், எதுலேயும் பாதிக்கப்படல. இந்த உலகம் இதெல்லாம் மாயை தானே, நம்மளுக்கு துன்பங்கள் வரதெல்லாம் மாயை தானே. அந்த மாயில் பாதிக்கப்படாமல் இருந்து பிரகலாதம் தானா. நம்மளாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பிரகலாதம் மட்டும் பாதிக்கப்படல. ஏன்னா அவன் நாமத்தை பிடிச்சிருந்தான், அதனால் பாதிக்கப்படல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரகலாதன் ஜெயதி ஜெகதி மாயாம், ஜெயதி ஜெகதி மாயாம், ஜெகதி மாயா ஜெயிச்சிட்டான் அவன். துருவனும் பிரகலாதன் ஜெயிச்சிட்டாங்களாம். யாருன்னா நாரதுடைய கிருபையினால. நாமத்தை பிடிச்சிக்கோன்னு சொன்னாங்க மகான்கள், அந்த நாமத்தை பிடிச்சிருந்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அப்போ நாமத்தை பிடிக்காதுங்க இன்னும் ஜெயிக்கலன்னு அர்த்தம். அது மாதிரி அருமையான சரித்திரங்கள் இதெல்லாம் பாகவத்தில் படிக்கிறோமே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த சரித்திரம்லாம் படித்தா. அப்போ நாமத்தை நிறைய சொல்லுவோம். பிரகலாதம் மாதிரி நம்மளும் பிரகலாதனை பின்பற்றி ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதில் ஏதாவது ஒன்று கடைபிடிச்சா கூட போதும். கீர்த்தனம், நாம சங்கீதம் மட்டும் கடைபிடிச்சா கூட போதும், நம்ம ஜென்மம் கரையிடும். பக்திஷ்ட நவலக்ஷணா, 9 லட்சணம் கொண்ட இந்த பக்தியை படி போட்டு கொடுத்தது யார்? பிரகலாதன் தானே. பக்த சக்கரவர்த்தியாச்சு, அவர் தான் வழிகாட்டி கொடுத்தார். அவர் அனவரதம் பகவான் நாமா சொல்லியிருந்தார், பகவானை ஸ்மரணம் பண்ணியிருந்தார். ஸ்மரண பக்தியிலே சிறந்தவர் பிரகலாதன். ஸ்மரணத்திலே பகவான் நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறது, பகவானை ஸ்மரணம் பண்ணுறது, வாக்கில் பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கிறது, இதுதான் அவர் செய்திருந்தார். ஹிரண்யகசிபு முன்னாடி நாராயணான்னு சொல்லிட்டு போவான் அவன் அப்படின்னு. அதனால் நம்மளுக்கு அந்த ஹிரண்யகசிபு எதிரி ஆக முடியாது, ஹிரண்யகசிபுவால் கொல்ல முடியாது பிரகலாதனை. அதனால் தைரியமாக சொல்கிறான் நாராயணான்னு. ஆனால் ஒவ்வொரு ஆபத்துலேயும் அவன் காப்பாற்றுறானே, பகவான் காப்பாற்றுறானே, பகவானால் காப்பாற்றப்படுகிறானே பிரகலாதன். அந்த தைரியம்தான் நாம காப்பாற்றுன்ற தைரியம்தான். அது மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம நாமா சொல்கிறேன்னா நம்மளுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, டிஸ்டர்பன்ஸே கிடையாது எனக்கு. எந்த பாட்டுக்குள்ள போனாலும் அது ராமநாமா பாட்டு போயிட்டே இருப்பேன் நம்ம பாட்டுக்கு. அதுதான் நம்மளுக்கு நாமா சொல்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாதுங்க. உலகத்தில் எல்லாமே அனுகூலம்தான், எல்லாமே இயற்கையில் நம்மளுக்கு அனுகூலமாக தான் இருக்குமே தவிர பிரதிகூலமாக இருக்காது. நீங்கள் நாமா சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எல்லாம் அனுகூலம்னு. பிரகலாதம் அப்படி தானே எல்லாம் அனுகூலமாக எடுத்துன்னு போயினார். அவர் பாட்டு யாரையும் துவேஷிக்கலையே. அவர் பாட்டுக்கு அவருடைய நாமத்துக்கு தடையே இல்லை, அவர் பக்திக்கு தடை இல்லாமல் தான் பாட்டுக்கு ஃபுல்லாக பக்தி பண்ணார். அதை தடை பண்ணவங்க தான் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. ஹிரண்யகசிபுலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க, விழுந்து படுத்து கிடக்குறாங்க. அசுரர்கள்லாம் விழுந்து படுத்து கிடக்குறாங்க. நரசிம்மருடைய நகங்களால் கொல்லப்பட்டு அசுரர்கள்லாம் விழுந்து இறந்தார்கள். ஆனால் பிரகலாதன் ஜாலியாக நரசிம்மர் மடியில் உட்காந்து கொஞ்சம் இருக்கான். நீ என் ஃப்ரெண்டு இல்லையா, நீ என் சகா இல்லையா, என் சுகிருதகா தெய்வதம் பரதெய்வதா சுகிருதகா அப்படின்னு சொல்லி தோல் மேலே கைப்படுகிறான். நரசிம்மர் மேலே மடியிலே உட்காந்துன்னு நீ என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றான். ஆமாம் நான் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்றார் நரசிம்மர். குழந்தை வச்சுன்னு கொஞ்சம் பிரகலாதனை நான் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்றார். நரசிம்மரை ஃப்ரெண்டாக பிடிச்சவங்க யாருன்னா பிரகலாதன் தான். ஆனால் தூரக்க நமோ நமக அப்படின்னு யக்ஷர்கள், கந்தர்கள், கிண்ணர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் நமோ நமகன்னு தூரக்கு எட்டுக்குந்து கிட்ட நெருக்குது பயதுன்னு நமோ நமகன்னு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. இவன் பாட்டு மடியில் ஏறி உட்காந்து ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்றான் தோல் மேல் கைப்பட்டு நரசிம்மரை. ஏன்னா பகவானுக்கு பக்தர்கள் தான் ரொம்ப பிரியம், தேவர்கள்லாம் கூட அவ்வளோ பிரியமானம் கிடையாது. பக்தனா ரொம்ப உயிர், அதுவும் பிரகலாதனா ரொம்ப உயிர் அவருக்கு. மடியில் வச்சுன்னு கொஞ்சின்னு அழகா பத்தியா இந்த நகங்கள் என்ன இது ஏன் இப்படி விகாரமாக இருக்க, ஆனால் அழகாக இருக்குது, இந்த தாடிலாம் அழகாக இருக்குது, இந்த மூக்கெல்லாம் அழகாக இருக்குது, இந்த காது அழகாக இருக்குது, கண் அழகாக இருக்குது, இந்த நகங்கள்லாம் பாரு எவ்வளோ பெருசு அழகாக இருக்கே. இதெல்லாம் இந்த அழகாக ரசிக்கிறதை விட்டு இதை போய் பயப்படுறாங்களே இந்த ரூபத்தை பார்த்து. எதுக்கு பயப்படணுமோ, சம்சாரம் எரிக்கிறது ஒவ்வொரு நாளும் அதை பார்த்தாலுவா பயப்படணும், அதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த பகவான் நரசிம்மர் உக்கிரமான நரசிம்மர் அப்படின்ட்டு உன்னை பார்த்து பயப்படுறாங்களே. பயத்தை போக்கக்கூடிய உன்னிடத்தில் போய் யாருன்னா பயப்படுவாங்களா? உன்னை உபாசனை பண்ணாவே பயம் போயிடுமே. சம்சாரத்தை கண்டல்லவா பயப்படணும், அதை கண்டு பயப்பட மாட்டாங்க. அது சுகமாக இருக்குதுன்றாங்க சம்சாரத்தை. கதனகா சக்கரகா சம்சார சக்கரம் அறுக்குது, ஒவ்வொரு நாளும் ஆயுசை குறைக்குது. அப்போ கூட பணம் பின்னாடி தான் ஓடுறாங்க. பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசையில் தான் ஓடுறாங்க. இது நம்ம ஆயுசை அபகரிக்குதே, ஒரு நாள் நம்ம விட்டு போக போகிறோன்னு அதை பற்றி பயப்பட மாட்டாங்க. ஆனால் பகவானை உபாசனை நரசிம்மனா பயமாக இருக்குது, பயங்கரமான ரூபம் அப்படின்ட்டு. ஏன்னா பக்தி இல்லை. பிரகலாதனுக்கும் பக்தன். அதனால் இது ரசிக்கத்தக்க அந்த அழகிய சிங்கர் இவர் அழகிய சிங்கர் இவர். அதனால் இவர் பாட்டுக்கு பிரவாகமாக இவர் சாங்காக பாடிட்டார். யார் சிங்கர்? எந்த சிங்கர்? பிரகலாத சிங்கர் 43 ஸ்லோகங்களில் பாடிட்டார் அவர் பாட்டுக்கு நரசிம்ம ஸ்தோத்திரம். அழகிய சிங்கரையே இவர் சிங்கராக பாடிட்டார். யார்?
பிரகலாதன் நரசிம்மரை ஸ்தோத்திரம் பண்ணுறார். 43 ஸ்லோகங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறார். பிரம்மாதயா சுரகணா சத்வை கதானமதியோ நான் ஆராதனாய புருகுணைர். அப்போது சொல்கிறேன், கிம் தோஷ்டம் அர்ஹதி ஹரிர் உக்கரஜாதியில் பிறந்த அசுரனாக என்னிடத்தில் எதெல்லாம் சந்தோஷம் அடைந்தீர்கள். பிரம்மாதி தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, ஆனால் அவர்களெலாம் ஆராதிக்க தகுந்தவர்கள் அல்லவே என்று அவங்க எட்டக்குந்து நம்மன மகன் சொல்கிறாங்களே, கிட்ட வர பயப்படுறாங்களே, அப்போ என்னத்துக்கு மடியில் வச்சு கொஞ்சரியே அப்படின்னு ஆச்சரியப்படுறான் பிரகலாதன். நீ அந்தளவுக்கு எனக்கு செல்ல குட்டிடா, எனக்கு பிரியமுள்ளவன்டா. உலகம் முழுதும் சிங்கத்தை பார்த்தா பயப்படும், சிங்கத்தை பார்த்தா பயப்படும். ஆனால் சிங்கக்குட்டி தாய் சிங்கத்தில் போகிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவள் சிங்கக்குட்டியான் பிரகலாதன், அதான் தைரியப்படணும். அவள் நாமா சொல்கிறவங்களாம் பகவான்கிட்ட ஃப்ரீயாக போகலாம். நாமா சொல்கிறவங்க தான் பூர்ண அதிகாரம் பெற்றவர்கள் பகவானத்தில் போகிறவங்க. மற்ற சாதனங்களை கடைப்பிடிக்கிறவங்களை காட்டிலும் நாமா சொல்கிறவங்க தான் சீக்கிரம் பகவான்கிட்ட போகலாம். அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பகவானுக்கு பிரியமானவர்கள் தான் நாமா சொல்லுவாங்க. பகவானுக்கு கிருபைக்கு பாத்திரமானவர்கள் தான் நாமா சொல்லுவாங்க. அவர்கள் தான் பகவானுக்கு கிருபையை அண்டி இருக்கிறவங்க. அதனால் நாமா சொல்ல பிரகலாதனத்துக்கு மடியில் வச்சு கொஞ்சம் பகவான் நரசிம்ம பகவான். எவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை இந்த கதைகள்லாம் கேட்கும்போது, இந்த கதைகள்லாம் பேசும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி சரித்திரங்கள். ஆனால் நாமத்தை பிடிச்சிக்கணும். அனைவரத்துக்கும் ராம 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 நாமத்தை பிடிச்சிருந்தாரு. ஆஞ்சநேயர் போய் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். உனக்கு பண்ணுறதுக்கு நான் என்னன்னு தெரியல, எந்த பரிசு கொடுக்குறது உனக்கு, அப்புறம் என்னையே கொடுக்க சர்வஸ்வம்னு தண்ணியே கொடுத்துறாரு ராமச்சந்திரமூர்த்தி. ஆஞ்சநேயர் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. அண்ணா அவ்வளோ பிரியமாக ராமநாமா சொல்கிறவங்கள பார்த்தா அவ்வளோ பிரியமாக கட்டி பிடிச்சின்னு தோணுமா பகவானுக்கு. அதனால் ஆஞ்சநேயர் சுவாமி பண்ண கைங்கரியத்துக்கும் அவர் சொல்கிற ராமநாமத்துக்கு ராம பக்திக்கு அப்படியே கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். தண்ணியை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். பகவான் சொல்ல அதான் தன்னை நல்கும் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா. மும்மை சால் உலகத்துக்கெல்லாம் மூல மந்திரத்தை கண்டு தன்னையே தமக்கு நல்கும் அந்த ராமா என்னும் இழந்தெழுத்து நாமம் அப்படின்னு கம்பர் பாடுறாரு இல்லையா கம்பராமாயணத்தில். அது மாதிரி அந்த ராம நாமம் பாடுறவங்கள பகவான் தண்ணியே கொடுத்துருவானா அவங்களுக்கு சர்வஸ்வம்னு. அப்படி ஆஞ்சநேயரை தண்ணியே கொடுத்துட்டார் ஆஞ்சநேயருக்கு ராமச்சந்திரமூர்த்தி. அது மாதிரி அதோட பெரிய பாக்கியம் என்னென்ன, அவர் பொருள் கொடுக்குறது, பொன் கொடுக்குறது, பிள்ளை பாக்கியம் கொடுக்குறது, செல்வம் கொடுக்குறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். தண்ணியே பகவான் கொடுத்தா. லக்ஷ்மி மணாலனாகிய தண்ணியே கொடுத்துட்டான்னா அப்போ லக்ஷ்மி பின்னாடி வந்து தான் ஆகணும். அப்படியே விட்ட சர்வதாத விகாய எல்லாத்தையும் விட்டு அந்த ஹிருதயத்தில் போய் பகவான் குடி புகுந்துறானா. அவன் அனைவர் தான் ராமநாமா சொல்லி சந்தோஷப்படுறானா. அந்த ஹிருதயத்தில் நான் குதுகலிக்கத்து விட்டு நான் போய் தனியாக உட்காந்துன்னு வைகுண்டத்தில் யோசிச்சுன்னு பத்துன்னு இருக்கிறதுக்கு என்ன லாபம்? கவலையா? இந்த ஜீவன்லாம் எப்படி கரையத்தை போடணும், நான் கவலைப்பட்டு இருக்கிறேன் நான் தனியாக வைகுண்டத்தில். பக்தன் ஹிருதயத்தில் போட்டால் குதுகலிக்கிறான், ராமநாமா சொல்லி அந்த ஆனந்தப்படுறான்னா அந்த ஹிருதயத்தில் பகவான் உள்ளே புகுந்துருவாரான். புகுந்து அந்த சந்தோஷத்தை தானும் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மியே கொஞ்சம் கெஞ்சி கூப்பிட்டாலும் போக மாட்டானா. பிரவிசதி ஹிருதேஷம் பக்தி சூத்திரோபணத்தா, பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு அங்கேயே டேரா போட்டுறான் அந்த பக்தன் ஹிருதயத்தில். அவன் தான் சகல புவன மத்திய நிர்த்தனாஸ்தி அபிதன்யா. சகல புவனங்களையும் அவன் தான் பெரிய பணக்காரன்லாம். அந்த பணக்காரனோட இருந்தால் தான் நம்மளும் நல்லா செல்வ சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கலாம் நாம அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வந்துடுறானா வைகுண்டத்தை விட்டு. நிஜலோகம் சர்வதாத விகாய மொத்தமாக தூக்கி போட்டு வந்துடுறானா. சர்வதாத விகாய நிஜலோகத்தை விட்டு அந்த பக்தன் ஹிருதயத்துக்கு கூடி வந்துடுறானா. ஆனால் அனவரதம் நாம சொல்லுவோம், குதுகலிப்போம். பகவான் சந்தோஷப்படுத்திட்டுன்றது என்ன அத்தாட்சினா, இதோ சந்தோஷமாக இருக்கிறமே. பகவான் சந்தோஷம் அடைஞ்சால் தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். பகவானை சந்தோஷப்படுத்தாமல் நம்மளால் உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உலகத்தில் ஏதோ சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா அல்ப சந்தோஷம் சீக்கிரமாக போயிடுது. ஆனால் பகவானை சந்தோஷப்படுத்திட்டான்னா அவன் சந்தோஷத்துக்கு குறையவே கிடையாது. இவ்வளோ குதுகலிக்கிறேன்னா பகவான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கான் நீ சொன்ன நாமத்தினால, அதனால தான் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு நல்லா தெரியுது இல்லையா. அதனால தான் ஹிருதயத்தில் பகவான் சந்தோஷம் அடைகிறான் பகவான் நாமா சொல்லும்பொழுது. அதனால் அனவரதம் நாமா சொல்லுவோம், நிறைய கீர்த்தனை பண்ணுவோம். அவளை எதுவுமே நம்ம டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. மேலே 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 பகவான் நாமா சொல்ல 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 ஆனந்தப்பட்டு பகவானையும் சந்தோஷப்படுத்துவோம், நாம சந்தோஷமாக அனுபவிப்போம். நம்ம சேர்ந்தவங்களே சந்தோஷப்படுத்துவோம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்திற்கு ஜெய். ராம 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 சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 சகல சாதுமல்லிக்கு ஜெய். श्री भगवान की जय, श्री भगवान नाम की जय, राम नाम की जय, आंजनेय स्वामी की जय, श्री वाल्मीकि भगवान की जय. வால்மீகி பகவான் தான் நம்மளுக்கு கொடுத்து ராமநாமத்தை. அவர் மராமரான்னு உச்சரித்து ராமநாம சித்தி பெற்றார் அவர். அப்படிப்பட்ட மகாத்மா வால்மீகி. ஆஞ்சநேய சுவாமி ரோம் ரோம் கி ராம் ராம், மயிர்கால ராமநாமா பதிஞ்சிருக்கு தான் அவருக்கு. அப்படியே நாமாவர்த்தி பண்ணியிருக்காரு ஆஞ்சநேய சுவாமி. அப்படிப்பட்ட மகான்கள்லாம் ஸ்மரணம் பண்ணால் தான் நம்மளுக்கு ராமநாம பக்தி ஒரு ராமநாமத்தில் சித்தி ஏற்படும். ராமநாமம் அதிகரிக்க செய்ய நமக்குள்ள விருத்தி ஏற்படும். ஆனால் அனைவரும் தான் ராமநாமா சொல்லுவோம்.
ராம 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 ராம. பாகவத்தில் உள்ள பக்தர்கள்லாம் பிரகலாத துருவன்லாம் நாமத்தினால் கரையேறும் போது நாமளும் நாமத்தை பிடிச்சுன்னு கரையேறலாம் நிச்சயமாக. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமி நாமத்தை தான் அனவரதம் சொல்லிகிட்டே இருப்பார். ராம 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 ராம. சீதை அம்மாவும் அனவரதம் ராமநாமம் சொல்லிகிட்டு இருக்கா. எல்லாமே ராம பக்தர்கள் தான் எல்லாமே. ராம 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 ராம. श्रीरामनाम संकीर्तन की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधुमल्ली की जय. श्री भगवान बोधेंद्र स्वामी की जय. वाल्मीकि भगवान की जय. सकल साधुमल्ली की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.